இந்த அலாரம் பெரட்னு சொல்லி ஒரு பெரட் வைப்போம் மாதம் மாதம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் எவ்வளோ அலர்ட்டாக இருக்கோன்னு பார்க்குறதுக்கு தான். ஒரு அலாரம் ரைஸ் ஆன உடனே நாங்கள் அத்தனை பேரும் எப்படி இருந்தோமோ, லுங்கி கட்டியிருந்தால் லுங்கி கட்டி விட்டேன், அப்படியே என்ன ட்ரெஸ்ஸில் இருக்குமோ அந்த ட்ரெஸ்லேயும் ரஷ் பண்ணுவோம் அந்த இடத்துக்கு. ஜெயில் எப்படியா உருவாயிருக்கு, எப்படிலாம் எவால்வ் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு அரை களி கொடுப்பாங்க, ஈவினிங் ஒரு அரை களி கொடுப்பாங்க. இப்போ எப்படி தெரியுங்களா சாப்பாடு? இப்போலாம் 5 ஸ்டார் சாப்பாடு தான். இப்போ ஒரு பிரச்சனைக்கு வந்து 30 ரூபா 35 ரூபா தான் ஒரு நாளெல்லாம். இப்போ வந்து ரைட் டாய்லெட்ஸ் எல்லாம் அவனுடைய டாய்லெட் அவன் தான் எடுத்துகிட்டு போகணும். டாய்லெட்டுக்கெல்லாம் திறந்தெல்லாம் விட மாட்டோம். உள்ள 2 சட்டி கொடுத்துருப்போம், அதில் தான் அவன் போகணும். அதை எடுத்துகிட்டு காலையில் அவன் தான் போய் க்ளீன் பண்ணணும். எம்சிஏ படித்தவன், எம்பிபிஎஸ் படித்தவங்களாம் இருக்கலாம், ஸ்கூலில் படித்து பாஸ் பண்ணி படித்தவங்க இருக்காங்களா? ஆமாம், தனியாகவே அவன் எக்ஸ்கார்ட்டே இல்லாமல் காலேஜுக்கு போய் படித்து திரும்பி ஜெயிலுக்கு வந்துடுவான். ஜாதி வந்து ஒழிக்கப்படணும்னு பேசிகிட்டு இருக்கோம். பட் ஆனால் சிறையில் இருக்கிறது ஜாதியை மென்ஷன் பண்ணுவாங்க, முதல்ல இருந்துச்சு அது. இப்போ ஜாதியை மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது இப்போ. ஆனால் உங்களுக்கு வந்து சவுத் சைடில் வந்து ஒரு ஜெயில் லேண்ட் மர்டராக இருக்கும், அவன் திருந்த மாட்டான். ப்ரொஃபஷனல் கில்லராக இருப்பான், திருந்த மாட்டான். அவன்லாம் திருத்த முடியாது. திருந்தனா அவன் மறுபடியும் திருப்பி அவனால் வாழ்க்கையை நடத்த முடியாது அவன். ஸோ இதில் திருத்த முடியும் அப்படின்னு சொல்கிற ஆட்கள் யாராக இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கலைஞருக்கு வந்து தண்டனை கொடுத்துட்டாங்க. எம்ஜிஆர் அப்போ வந்து சிஎம் உள்ளே இருந்தார். அதை பார்த்த உடனே அடுத்த நாள் பேப்பர்லாம் காலி ட்ரெஸ்ஸோட ஒரு ஃபோட்டோலாம் வந்துச்சு. ஆமாம். பட் ஆனால் பார்த்தார், எம்ஜிஆர் பார்த்தாரு, அதில் சிம்பத்தி அவங்க கெயின் பண்ணிடுவாங்கன்ட்டு 20,000 பேரும் ஒரே ஆர்டரில் ரிலீஸ் பண்ணிட்டார். அது யாருக்கெல்லாம் இது போல் ஒரு தனி டிவியோ இந்த கொசு வேலை இதெல்லாம் யாருக்கெல்லாம் கொடுக்க முடியும்? ப்ரொவிஷன் இருக்குது எல்லாத்துக்குமே. இப்போ ஏ கிளாஸ் பிரிசனர்ஸ் வந்து எல்லாமே அலவுடு. கோர்ட்டோ கவர்மெண்ட்டும் அவனை வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஏ கிளாஸ் கொடுத்தாங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு செல் தான், தனி செல்ஸ் கொடுக்கணும். அதில் வந்து அவனுக்கு கட்டில் கொடுக்கணும், கட்டில், மெத்தை, கொசுவலை, டிவி எல்லாமே கொடுக்கணும். ஏ கிளாஸ் ப்ரிவிலேஜஸ் அனுபவிப்பாரு அப்படின்னா அதுக்கு எதுக்கு அவன் ஜெயிலுக்குள்ள வந்துட்டு வெளில இருந்துடலாமே. எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு இன்டர்வியூலையும் முக்கியமான ஆளுமைகளை சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். இந்த இன்டர்வியூவில் நம்மளோட சிறைத்துறையில் டிஐஜி வரை உயர்ந்து அப்புறம் பணி நிறைவு பெற்ற திரு ராமச்சந்திரன் அவர்கள் நம்மோட இருக்காங்க. அவரோட சிறை சார்ந்த நிறைய விஷயங்கள் முன்னாடியே பல எபிசோட்ஸில் பேசியிருக்கோம். இந்த முறை வந்து சிறையோட நியூயான்சஸ் என்ன, சிறை எப்படியானது, சைக்கலாஜிக்கலா, ஃபிசிக்கலா அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள் பேச போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆச்சு நம்ம. ஆமாம், நீங்கள் வேறு ஃபீல்டுக்குள்ளே போயிட்டீங்க. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். குட் சார், குட். நிறைய எபிசோட்ஸ் நம்ம பேசியிருக்கோம். கலைஞர், ஜெயலலிதா, இன்னும் சொல்ல போனால் நிறைய ஏகப்பட்ட பேர் வந்து உங்களுடைய சிறைக்கு வந்திருந்தப்போ அங்கே இருந்த அனுபவங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக பேசியிருந்தோம். இந்த முறை வந்து சிறையில் இருக்கக்கூடிய நியூயான்சஸ்லாம் பேசலாங்கிறது தான் ஐடியா சார். ஃபஸ்ட்டு நான் எப்படி தொடங்க விரும்புகிறேன்னா, ஜெயில் வந்து ஜெயிலுக்குள்ளே போகாதவங்களுக்கு பெர்ஸ்பெக்டிவ் வேறு. ஜெயிலுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 30-40 இயர்ஸ் சார். நீங்கள் 40 இயர்ஸ் ஜெயிலுக்குள்ளே 40 இயர்ஸ் ஜெயிலுக்குள்ளே இன் அண்ட் அவுட் டெய்லி போயிட்டு வந்த ஒரு ஆள். உங்களுக்கு ஜெயில்லாம் என்ன சார்? எங்களுக்கு ஜெயில்லாம் வீடு அது. ஏன்னா வாழ்க்கை முழுசும் ஜெயில் தானே. காலையில் 5 மணிக்கு போயிட்டா ராத்திரி 10 மணி ஆகிடும். சில நேரத்தில் 10 மணி ஆகிடும், சில நேரத்தில் 8 மணி 9 மணி அது மாதிரி. ஸோ வெளியே உலகமே தெரியாது எங்களுக்கு. அதனால தான் எங்களுக்கு என்னென்னு கோட்டர்ஸ்லாம் அங்கேயே தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்கேயும் வெளியே போக முடியாது. ஆமாம், நீங்கள் வெளியே போகக்கூடாது ஒரிஜினலாகவே. அப்படியா? ஆமாம். இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு டைமிங்ஸ் வந்து 1 hour கொடுப்பான். ஐ கேன் கோ டு மை குவார்ட்டர்ஸ், அவ்வளோதான். ஐ கேனாட் கோ அவுட் சைடு. வெளியே போகணுன்னு கேட்டிங்கன்னா ஐ ஹவ் டு கெட் த பர்மிஷன். ஏன் சார் இது? ஆமாம், இப்போ வந்து சப்போஸ் வந்து ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு அலாரம் ரைஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அலாரம் ரைஸ் ஆன ஒரு 3 or 4 minutesக்குள்ளே வந்து நாங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகணும். ஓ, அதனால தான் உள்ளே கொடுத்துருக்காங்க. அதனால தான் குவார்ட்டர்ஸ் எல்லாம் உள்ளேயே ரொம்ப க்ளோஸ் சர்க்கியூட்டில் தான் இருக்கும் எல்லாமே. இந்த அலாரம் பெரட்னு சொல்லி ஒரு பெரட் வைப்போம் மாதம் மாதம். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் எவ்வளோ அலர்ட்டாக இருக்கோன்னு பார்க்குறதுக்கு தான். அப்போ என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு அலாரம் ரைஸ் ஆன உடனே நாங்கள் அத்தனை பேரும் எப்படி இருந்தோமோ, லுங்கி கட்டியிருந்தால் லுங்கி கட்டி விட்டேன், அப்படியே என்ன ட்ரெஸ்ஸில் இருக்குமோ அந்த ட்ரெஸ்லேயும் ரஷ் பண்ணுவோம் அந்த இடத்துக்கு. அப்புறம் ரஷ் பண்ண உடனே எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு வந்து மஸ்டர் எடுப்பாங்க, எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பார்ப்பாங்க. ஸோ எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு சப்போஸ் அங்கே ஒரு 150 பேர் எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். உள்ளே வந்து டியூட்டியில் இருக்கிறவங்க 40 பேர், லீவில் இருக்கிறவங்க 20 பேர், மீதி இருக்கிற 90 பேர் வந்து அங்கே இருக்கணும். அதில் 90 பேரில் யாரெல்லாம் ஆப்செண்ட்டாக இருந்தானோ ஆப்சென்ட்கெல்லாம் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருவான். நீ ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா நீ எங்கே போயிருந்த அப்படின்னா நீ ஏன் பர்மிஷன் வாங்கலை வெளியே போகிறதுக்கு அப்படிலாம் பண்ணிடுவான். ஏன்னா அதனால தான் இவன் உள்ளே இருப்பான். ஜெயிலுக்குள்ளேயே இருக்கிறது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா வெளியே போக மாட்டாங்க, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வரலான்றனால. இது ஜெயிலரா இல்லை சூப்பரண்ட் எல்லாருக்குமே தானே சார்? எல்லாருக்குமே, ஆல் அஃபிஷியல்ஸ், ஜெயிலுக்குள்ள இருக்க அத்தனை எம்ப்ளாயி, டிஐஜி வரைக்கும். டிஐஜி அவங்க வந்து வெளியே பார்க்குறவங்க தானே, இப்போ ஜெயில் சூப்பர்னு வரைக்கும். ஸோ அந்த அலாரம் ரைஸ் பண்ண ஒரு 2 or 3 minutesக்குள்ளே இவன் அந்த ஸ்பாட்டில் ரீச் ஆகிடணும்.
இல்லை அடிச்சு வெளியே உடைச்சிட்டு வெளியே போயிட்டான்னு வச்சுங்க என்ன பண்ணுவான். அதனால தான் அலாரம் பீரியட்னே எங்களுக்கு வந்து ஒரு பீரியடே இருக்குது. அந்த அலாரம் பீரியட் எவ்வளோ சீக்கிரம் முடியணும்னு கேட்டிங்கன்னா ஒரு 4 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடணும். 4 நிமிஷத்துக்குள்ளே இந்த பீரியட் முடிஞ்சிடணும் டோட்டலாகவே. அவ்வளோதான் டைம் எடுத்துக்கணும். இல்லை 4 நிமிஷம் மேக்ஸிமம் 5 மினிட்ஸ். அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இவன் அத்தனை பேர்த்தையும் வந்து இந்த போகிற கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாட்டர்ஸ் எம்ப்ளாயீஸ், இவங்க போய் ஒவ்வொரு பிளாக்லேயும் போய் எத்தனை பேர் அங்கே இருக்காங்க அந்தந்த இடத்துல அவன் அப்படி இப்படி உட்காந்துருவான். இப்போ பிரிசனர்ஸ் அலாரம் ரைஸ் ஆனவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்கணும் இல்லைங்களா. அதனால் அவன் எங்கெங்கே ஒர்க் பண்ணுறானோ அங்கேயே உட்காந்து அந்த இடத்துல அப்படி எப்படி 4 பேராக உட்காந்துருவான். ஸோ பிளாக்ல இருக்கவன் பிளாக்ல இருப்பான், ஒர்க் ஷாப்பில் இருக்கவன் ஒர்க் ஷாப்பில் இருப்பான், கிச்சனில் இருக்கவன் கிச்சனில் இருப்பான். ஸோ எங்கெல்லாம் இருக்கணும் அங்கங்கே அப்படி இப்படி உட்காந்துருவானுங்க. ஸோ எல்லா ஸ்பாட்டுக்கும் போய் இந்த உள்ளே ஓடி வரான் பார்த்தீங்களா அந்த வார்டர்ஸ், இவங்க போய் அப்படியே போய் எண்ணிட்டு வந்துடுவாங்க. அது கணக்கு எண்ணிட்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா மத்தியானம் தான் எல்லாரும் மோஸ்ட் ப்ராபபிள் ரைஸ் பண்ணுவாங்க. அந்த மிட் டே சென்சஸ் எடுக்கும்போது கரெக்டாக வந்து உள்ளே இருக்கிற ஆட்களுக்கும் இவனுடைய ஏற்கனவே நம்ம உள்ளே எவ்வளோ பேர் இருக்கணுன்ற ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சுருப்பானுங்க. கோர்ட்டுக்கு இத்தனை பேர் போயிருக்கானுங்க, ஹாஸ்பிட்டல் இத்தனை பேர் போயிருக்கானுங்க அப்படின்றதெல்லாம் கணக்கு வச்சுருப்பானுங்க. மீதி இருக்கிற ஆள் எத்தனை பேர் இருக்கணும் மிட்டேயில் அப்படின்னு கணக்கு பார்ப்பாங்க. கரெக்டாக இருக்கும் அந்த கணக்கு. அது அத்தனையும் ஒரு 4 நிமிஷத்தில் முடியும் உங்களுக்கு. ரைட். அதுதான் அந்த அலாரத்தினுடைய இது. அதனால் வந்து கோட்டஸ்லேருந்து வெளியே போகிறதுன்றதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லை. இப்படி நாங்கள் பழகிட்டோம். எங்கே வெளியே போனால் மாட்டிக்குவோம், வெளியே போனால் பர்மிஷன் கேட்டு போகணும் அப்படின்ற மாதிரி. இப்போ கடைங்கள்லாம் இப்போ நிறைய கடைங்கள்லாம் ரொம்ப க்ளோஸ் சர்க்கியூட்டில் வந்துருச்சு, ஜெயிலினுடைய பக்கத்துலேயே வந்துருச்சு. அதனால் போனால் 2 நிமிஷம் அந்த அலாரம் வயசான அந்த கடைக்கு கேட்குமே. ஆனால் முந்தியெல்லாம் அப்படி கிடையாது. வரும் ஜெயிலில் விட்டுட்டு ஒரு 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அதுவே வெளியே ஊருக்குள்ள வெளியே எங்கேயோ தான் இருக்கணும். அது ஜெயிலுக்கு வெளியே, ஊருக்கு வெளியே தான் ஜெயில் இருக்கும். இப்போ ஊருக்குள்ளேயே ஜெயில் இருக்குது. சிட்டி ரொம்ப பெருசாகிட்டே போகுது. ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்குப்பா, பாளையங்கோட்டை ஜெயில் இந்த கூல வணிகர் ப்ரௌன் சொல்லுவாங்க அந்த இடத்த, ரயில்வே கேட் பக்கத்தில் இருக்கும். அது கொஞ்சம் மேலே அவுட்டுட்டாங்க. இப்போ புது பஸ் ஸ்டாண்டு அது பக்கத்தில் தான் இருக்குது. அது ரொம்ப பெருசாக இப்போ கூட வந்து ஜெயிலில் வந்து கோயம்புத்தூர் ஜெயில் கூட இப்போ எங்கேயோ மேட்டுப்பாளையம் இங்கே பார்த்துருக்காங்க, அங்கே போயிட போகுது அப்படின்றாங்க. ஏன்னா ஜெயிலெல்லாம் வெளியே போயிட்டு இருக்குது. இப்போ புழல் அந்த மாதிரி தான் வெளியே போச்சு. ஏன்னா புழல் மறுபடி ஊருக்குள்ளே வந்துருந்துச்சு. ஆக்சுவலாக உங்களோட ஜேர்னி வந்து இந்த ஜெயிலுக்காக பேசலான்னு வச்சப்போ ஜேர்னி ரொம்ப இன்ஸ்பைரிங் இருந்துச்சு. ஜெயிலரில் ஆரம்பிச்சு சூப்பரண்ட் வந்து அப்புறம் டிஏஜி பிரிசன்ஸாக வந்து ரிட்டையர்ட் ஆகிறவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30-40 இயர்ஸ் ஜெயில் பார்த்துருக்கீங்க. நீங்கள் தொடங்கின காலத்துலேருந்து ரிட்டையர்ட் ஆகிற நாள் இருக்குல்ல, அந்த நாள் வரைக்கும் ஜெயில் எப்படியா உருவாயிருக்கு, எப்படிலாம் எவால்வ் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா தொடங்கும் போது உங்களுக்கு வந்து அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருந்திருக்காது, அவ்வளோ இது இருந்திருக்கும். முடியும் போது அது பணி நிறைவு நாளப்போ உங்களுக்கு இருந்திருக்கும். எப்படி எவால்வ் ஆயிருக்கு? அது நல்ல டெவலப்மெண்ட்டு, ரொம்ப அதிகம். எப்படின்னு நாங்கள் வரும்போது இருந்த பிரிசனர்ஸ் எப்படி இருந்தாங்க, இப்போ இருக்க பிரிசனர்ஸ் எப்படி இருக்காங்க, அப்போ அவங்களுக்கு இருந்த டயட் எல்லாம் எப்படி இருந்துச்சு, இப்போ இருக்கிற டயட் எல்லாம் எப்படி இருக்குது, அதே மாதிரி அவங்களோட அகாமடேஷன்ஸ் எப்படி இருந்துச்சு, இப்போ இருக்கிற அகாமடேஷன்ஸ் எப்படி இருக்குது, ஹைஜீனிக் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப வாஸ்ட் டிஃப்ரென்ஸு, ரொம்ப வாஸ்ட் டிஃப்ரென்ஸ். இப்போ நாங்கள் வேலைக்கு சேர காலத்தில் வந்து பிரிசனர்ஸ்க்கு வந்து காலையில் வெறும் சோளக்கஞ்சி, மத்தியானம் ஒரு அரை அச்சு சாப்பாடுன்னு சொல்ல, அச்சில் அடிச்சது ஒரு அரை களி கொடுப்பாங்க, ஈவினிங் ஒரு அரை களி கொடுப்பாங்க. சாம்பார் வந்து உங்களுக்கு வந்து அங்கேயே விளையிற அந்த பயிறு கீறு அது மாதிரி முள்ளங்கி தண்டு இதெல்லாம் போட்டு தான் சாம்பார் வைப்பாங்க. சும்மா அது மேலே வந்து கொஞ்சம் சாம்பார் ஊற்றுவாங்க, அவ்வளோதான். அதை வச்சு வந்து சாப்பிட்டுக்கணும். ஒரு மோர் கொடுப்பாங்க காலையில், ஒரு லிட்டர் கஞ்சி, அதுக்கு வந்து கொஞ்சம் மிளகா சட்னி, அதை வந்து கொஞ்சோண்டு மிளகா சட்னி, அவ்வளோதான். அதை வச்சு நாக்கினா அது நாக்கில் சாயந்தரம் வரைக்கும் இருக்கும். ஸோ அதுதான் சட்னி. அப்புறம் அதே மாதிரி மத்தியானம் அந்த களியை வந்து நல்லா கரைக்கணும். இல்லைன்னு கேட்டிங்கன்னா அப்படியே இந்த சோளம் மாவெல்லாம் அப்படியே கொண்டு போய் கொட்டுவானுங்க. கொட்டிட்டு அப்படியே களியாக்கி அச்சில் ஊற்றி கட் பண்ணிவிடுவானுங்க. பட் அளவு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் அதே மாதிரி ஒரு அச்சு. மத்தியானம் வந்து கொஞ்சம் மோர் கொடுப்பாங்க, அதுக்கு கொஞ்சம் ஒரு சாம்பாரும் கொடுப்பாங்க. ஈவினிங் ஒரு கொஞ்சம் 4-5 மணிக்கு ஒரு சுண்டல், ஏதாவது கடலையா, கொண்ட கடலை, அது மாதிரி கடலை இவங்க கொடுப்பாங்க. அப்புறம் வந்து நைட் வந்து அதே அரை களி ப்ளஸ் வந்து அந்த சாம்பார், மோர் கூட கிடையாது. இதுதான் அந்த கால சாப்பாடு. இப்போ எப்படி தெரியுங்களா சாப்பாடு? இப்போலாம் 5 ஸ்டார் சாப்பாடு தான். இப்போது ஆமாம், காலையில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு பிரச்சனைக்கு வந்து 30 ரூபா 35 ரூபா தான் ஒரு நாளெல்லாம் செலவு எங்களுக்கு. ஒரு பிரச்சனைக்கு பட்ஜெட் ஆமாம், ஒரு நாள் சாப்பாட்டுக்கு. இப்போ வந்து 130 ரூபா ஒரு நாள் பட்ஜெட். இப்போ 130 ரூபா 135 ரூபா, 35 rupees. நீங்கள் சொல்கிற அந்த கஞ்சி இதெல்லாம் எந்த காலகட்டம் சார், எந்த வருஷம்? நான் வரேன் 67-68. ஓ, 67-68 அவ்வளோதான். ஓகே. இப்போ வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ். இப்போ வந்து மெயினாக வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் டீ இருக்குது, ரொம்ப முக்கியம். ஜெயிலுக்குள்ளே டீயே தரமாட்டான். முன்னெல்லாம் டீயே கிடையவே கிடையாது. டீ காஃபி எல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதாவது வந்து நீங்கள் ஜென்ரலாக அதை பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு டயட் அவங்களுக்கு. அந்த டயட் சாப்பிட்டா ஒருத்தனை கூட சிக் வராது. டயட்டை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணிக்கு பூட்டிடுவான்.
இப்போ நீங்கள் வந்து 6 மணிக்கே சாப்பிடுங்கனாலும் டாக்டர் சொல்கிறாங்க பாருங்க. ஆமா. அதெல்லாம் பிரிட்டிஷ் காலம் முன்னாலே கண்டுபிடிச்சிட்டான். அதெல்லாம் 6 மணிக்குள்ளே அவன் சாப்பிட்டானா 5-5:30க்கெலாம் சாப்பிட்ருவான். 6 மணிக்குள்ளே லாக்அப் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவோம் நாங்கள். அடுத்த நாள் காலைல 6 மணிக்கு தான் திறப்போம். எந்த விதமான சாப்பாடும் உள்ளே கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு முடிச்சு தட்டத்துக்கு வெளியே வச்சுட்டான்னா அவ்வளோதான், அதோட சேர்ந்தது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு தான் திறப்போம். 6 மணிக்கு ஒரு 6-6:30க்குள்ளே கஞ்சி கொடுத்துருவோம். ஓகே. 11:30 மணிக்கெலாம் சாப்பாடு கொடுத்துருவோம். 5 மணி மறுபடியும் 5:30 மணிக்கெல்லாம் ஈவினிங் ரேஷன் கொடுத்துருவோம். எல்லாமே முடிஞ்சு போயிடும் உங்களுக்கு. அப்புறம் டயட்லேயும் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வந்து எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ஃபேட் கண்டென்ட்ஸோ அது மாதிரி அதெல்லாம் இருக்காது. ஃபைபர் கண்டென்ட்ஸ் வந்து கொஞ்சம் அந்த கீரை நிறைய கொடுப்பானுங்க. ஏன்னா ஜெயிலுக்குள்ளேயே விளையிற கீரை, தண்டு கீரை, அது கீரை கொடுப்பாங்க. அப்புறம் அந்த பருப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மொச்சப்பயிறு, அந்த பயிர், அது மாதிரி முன்னால். ஆமாம், முன்னால். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் பார்த்தீங்கன்னா காலை சாப்பாடு என்ன சார்? காலையில் சாப்பாடு எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்றும். காலையில் வந்து உப்புமா, பொங்கல், புதினா சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், இதெல்லாம் காலையில் கிடைக்குது. ஆமாம், காலையில் இதெல்லாமே ப்ளஸ் டீ காலையில். அதே மாதிரி மத்தியானம் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு பொரியல், வாரத்தில் 2 நாள் சிக்கன், அப்புறம் பொரியல், சாதம், அப்புறம் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று விதவிதமாக. ஒரு நாள் அவியல், ஒரு நாள் கூட்டு, அது மாதிரி மத்தியான சாப்பாட்டில் உங்களுக்கு வந்து வெரைட்டிஸ் ஆஃப் திங்ஸ் இருக்கும். ஈவினிங் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இருக்கும், ப்ளஸ் வந்து ரைஸு, சப்பாத்தி, குருமா, இந்த கொண்டைக்கடலை இருக்கு பாருங்க, அதில் குருமா வச்சுருப்பானுங்க. ஈவினிங் வந்து அதே மாதிரி டீ வித்து சுண்டல், ஏதாவது ஒரு சுண்டல் மாறி மாறி வரும். கொண்டைக்கடலை ஒரு நாள் வரும், பச்சைப்பயிறு ஒரு நாள் வரும், அப்படி எல்லா சுண்டலும் வரும். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ரைஸ் ஜெயிலுக்குள்ளே யாரும் போய் என் ஃபுட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட முடியாது. இன்னைக்கு தேதிக்கு அவ்வளோ நல்ல ஃபுட்டு. அன்னைக்கு ஒரு 67 ஒரு கைதிக்கு வந்து ஒரு நாள் பட்ஜெட் 30 ரூபா. 30 ரூபான்னு சொல்ல முடியும், அதை விட கம்மி. ஓகே, 30க்கும் கம்மியாக வச்சுக்கோம். இப்போ இன்னைக்கு வந்து 120 ரூபா ஒரு ஆளுக்கு, 130 ரூபா, ஒரு 3 வேளை சாப்பாடு சேர்த்து 120 ரூபா அப்படிங்கிறீங்க. இது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது எப்படி நடந்துச்சு சார்? இது அதிகாரிகள் முனைப்பா இல்லை கவர்மெண்ட் சேஞ்சு எல்லாம் நடந்துச்சா, எப்படி நடந்தது? ஆமாம், உங்களுக்கு வந்து காலங்கள் போக போக உங்களுக்கு வந்து வர பிரிசனர்ஸினுடைய இதுவும் டைப் ஆஃப் பிரிசனர்ஸும் வேறு மாறிடுறாங்க இல்லைங்களா? அப்போ வந்து உங்களுக்கு வந்து பிரிசனுக்கு வரதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் வருவானுங்க அப்போல்லாம். இப்போ ஆக்சுவலாக வந்து நான்லாம் சேர்ற காலத்தில் வந்து மொத்தம் பிரிசன் பாப்புலேஷனே ஒரு 4000 பேர் தான் மொத்தம், டோட்டல் ஸ்டேட் ஃபுல்லாக. மொத்தம் 4000 பேர், 4000 பேருக்கு மேலே இருக்க மாட்டானுங்க. எல்லா இடத்துலையும் வந்து ஒரு சென்ட்ரல் ஜெயிலில் ஒரு 500 பேர் இருப்பானுங்க, அவ்வளோதான். மற்றபடி இப்போ ரிமாண்ட் பிரிசன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக ஒரு 100 பேர் 120 பேர் தான் இருப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போது ஒவ்வொரு ஜெயிலையும் பார்த்தீங்கன்னா கான்விக்ட் ஒரு 1000 பேர் இருப்பானுங்க, ஒரு 1500 பேர் ரிமாண்ட் இருப்பானுங்க ட்ரையலை எதிர்நோக்கி இருக்கிறவங்க. ஸோ 2000 பேர் 2500 பேர் ஒவ்வொரு பிரிசன்லையும். கிட்டத்தட்ட இப்போ பிரிசன் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 20000 பேர், 22,000 பேர் வந்துடுறாங்க தமிழ்நாடு முழுக்க. ஆமாம். ஸோ இந்த பாப்புலேஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அவங்க எஜுகேஷனு, சொசைட்டியில் இருக்கிற அந்த அதனுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறிடுது இல்லைங்களா? அப்புறம் ஒவ்வொரு இதில் காலப்போக்கில் வந்து அரசுகள் மாறுது. அவங்க ஆட்சியில் இப்போ டிஎம்கே கவர்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். 67 டிஎம்கே கவர்மெண்ட். அவங்க வந்தோடனே என்ன பண்ணாங்க, முதல்ல வந்து சாப்பாடு, ஏன்னா அவங்க ஏற்கனவே அந்த சாப்பாடு சாப்பிட்டவங்க, ஜெயிலுக்குள்ள வந்து அந்த சாப்பாடு சாப்பிட்டவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த சாப்பாடுனுடைய லட்சணம் என்னன்னு தெரியும். அப்போ முதல்ல என்ன செஞ்சாங்க, சாப்பாடை மாற்றணும். ஸோ இந்த மில்லட்ஸ் எல்லாம் மாற்றிட்டு ரைஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ரைஸ் கொடுக்குறாங்க. இப்போ சாம்பார் கொடுக்குறான், சாம்பாரில் ஒன்றுமே இருக்காது, காய்கறி இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அப்போ என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா சாம்பார் நல்லபடியாக கொடுக்கணும் உனக்கு. ஸோ காய்கறிகளை நிறைய கொடுக்கணும் உங்களுக்கு. ஸோ 230 கிராம்ஸ் வெஜிடபிள்ஸ் கட்டாயம் சாப்பிட்டே ஆகணும். உங்களுடைய டயட்டில் 230 கிராம் வெஜிடபிள்ஸ் வரும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 200 கிராம்ஸ் ரைஸ் மத்தியானம் கொடுக்கணும். சாயந்தரம் 180 கிராம்ஸ் ரைஸ் கொடுக்கணும். மார்னிங் வந்து 100 கிராம்ஸ் ரைஸ் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து ரைஸ்லேயே வந்து கொடுத்தானுங்க டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம். இந்த சோளம், ராகி இதை மாற்றிட்டு கோதுமை ஆக்கிட்டாங்க. அதை கஞ்சி, காலையில் கொடுக்குற கஞ்சி கோதுமை ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் வராங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணாங்க, உடனே அவங்க மட்டுமா கொடுப்பாங்க, நாங்களும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 நாள் உப்புமா, 2 நாள் பொங்கல், ஒரு 3 நாள் கஞ்சி அப்படின்னு அவங்க மாற்றினாங்க சாப்பாட்டை. அவங்களும் வந்து அவங்களுடைய பங்குக்கு என்னெல்லாம் மேக்ஸிமம் அந்த சாப்பாட்டில் செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து ஆல்டர் பண்ணி கொடுத்தாங்க. இப்படி வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த 4 வருஷத்துக்கு முந்தி டோட்டல் டயட்டை எல்லாம் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஒரே மாதிரி மொனோட்டனஸாக இருக்குது டயட்டெல்லாம், அதனால் அது எல்லாத்தையும் மாற்றிடணும் அப்படின்னு சொல்லி டயட் முழுசும் மாற்றி இப்போ இப்படி கொடுக்குறாங்க. இப்போது வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ். இப்போ சிக்கன்லாம் எப்போது வராங்க சார்? சிக்கன் வந்து உங்களுக்கு வந்து முதல்லாம் வந்து சிக்கன்லாம் மட்டன்லாம் கிடையாது. முதல்லாம் எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, பிரிசனர்ஸ்க்கு வந்து ஒரு வெயிட் சார்ட் இருக்குது. அவன் வந்தோடனே வெயிட் போடுவோம்.
அந்த வெயிட் சார்ட் வந்து சப்போஸ் வந்து அவனுடைய வெயிட் குறைஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து அவனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டயட் கொடுக்கணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணுவோம். ஓகே. அது வந்து டாக்டர் தான் பரிந்துரைப்பார். அது இவனுக்கு என்ன கொடுக்கலாம் அவனுக்கு அவன் என்ன அவன் வந்து வீக்லி ஒரு இன்ஸ்பெக்ஷன் இருக்குது. அந்த இன்ஸ்பெக்ஷனில் வந்து ஒரு வெயிட் சார்ட் வச்சுக்கிட்டு நிற்கணும். அவன் அந்த வெயிட் சார்ட்டினுடைய சார்ட் வந்து கீழே போயிருந்ததுன்னா, அந்த கிராப் கீழே போயிருந்ததுன்னா, ஏன் வெயிட் லாஸாக இருக்கான் இவன், எனக்கு நான் வாட் இஸ் திஸ் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டுட்டு உடனே டாக்டர்கிட்ட கூப்பிட்டு வரானா, ஆமாம் சார் டாக்டர் சொல்லுவார், வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரான், அவனுக்கு ஏதாவது டிபி எதாவது இருக்கும் போல் தெரியுது அப்படின்னு சொல்லி அப்படி ஏதாவது சொல்லலாம். இல்லைன்னு கேட்டிங்கன்னா எதனால இவன் வெயிட் குறையிறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உடனே இவனுக்கு ஒரு 15 days இல்லை 1 month இவனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டயட் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டெய்லி முட்டையும் பாலும் மட்டன் அதெல்லாம் கொடுப்பாங்க. தேவைப்பட்ட ஆளுக்கு மட்டும் அப்படி இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. இப்போ வீக்லி ட்வைஸ் வந்து எல்லாத்துக்குமே சிக்கன் இருக்குது, அப்புறம் இல்லைன்னா முட்டை இருக்குது, ஒரு நாள் முட்டை இருக்குது தனியாக. ஸோ டயட்டெல்லாம் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போ உங்களுக்கு இந்த பரிணாம வளர்ச்சின்றது வந்து ஜெயிலுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஏரியா மட்டும் இல்லை. இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் ட்ரை லெட்டின் டாய்லெட்ஸ் எல்லாம், ட்ரை டாய்லெட்ஸ் எல்லாம் அவனுடைய டாய்லெட் அவன் தான் எடுத்துகிட்டு போகணும். சட்டியில் தான் வந்து நைட்டில் லாக்அப் பண்ணிட்டோம்னா உள்ளே வந்து ஃப்ளஷ் அவுட்டெல்லாம் கிடையாது. டாய்லெட்டுக்கெல்லாம் திறந்தெல்லாம் விட மாட்டோம். உள்ளே 2 சட்டி கொடுத்துருப்போம், அதில் தான் அவன் போகணும். அதை எடுத்துகிட்டு காலையில் அவன் தான் போய் க்ளீன் பண்ணணும். அவன் டிஸ்போஸ் பண்ணதை எடுத்து அவன் தான் கொண்டு போய் க்ளீன் பண்ணணும். ஸோ அப்படி தான் இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. இப்போ எல்லாமே எல்லா ரூம்லேயுமே எல்லா செல்லுலேயுமே ஒவ்வொரு ஃப்ளஷ் அவுட் டாய்லெட் வச்சுருக்காங்க. இப்போ வெஸ்டர்ன் டாய்லெட், இந்தியன் டாய்லெட் மாதிரி. ஆமாம், அங்கே டாய்லெட் வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து அவங்க அந்த செல்லில் இருக்கிற 3 பேர் யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி அவன் ஃப்ளஷ் பண்ணிக்கலாம். அது ஆமாம், நைட்டில் வந்து ஜென்ரலாகவே அவங்களே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப யூஸ் பண்ணாலும் இங்கே ஸ்மெல் வருன்றனால. ஸோ வந்து நம்பர் 2க்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வெளியே தான் போவான். காலையில் எந்திரிச்சு இங்கே இது பண்ண மாட்டான். டாய்லெட் ஜென்ரல் டாய்லெட் காமன் டாய்லெட்டும் இருக்குது வெளியே. அது வந்து மார்னிங் பகலில் தான் யூஸ் பண்ண முடியும். அதை நைட்டில் அவனை திறந்தெல்லாம் விட மாட்டான். நைட்டில் இது மட்டும்தான் அவனுக்கு பர்மிட்டடு. ஸோ இதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக. ஸோ உங்களுக்கு டயட் சேஞ்ச் ஆகிடுச்சு, உங்களுக்கு இருக்கிற ஹைஜீனிக். அப்புறம் வந்து செல்லுலர் டைப் ஆஃப் இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷனே கிடையாது இப்போல்லாம். இப்போல்லாம் வந்து டார்மெண்ட் டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். செல்லுங்கிறது வந்து ஒரு செல்ல 4 பேர், ஒரு 3 பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். அது இப்போ வந்து டார்மெண்ட் டைப் ஆஃப் பிளாக்னா ஒரு டார்மெண்ட்ல 20 பேர் 30 பேர் ஹாஸ்டல் மாதிரி. ஆமாம், ஹாஸ்டல் மாதிரி வச்சுக்கலாம். 20 பேர் 30 பேர் இருப்பாங்க ஒவ்வொன்றுலையும். அப்படி ஒரு 10 இது இருக்கும், 300 பேர் அதில் இருப்பானுங்க அந்த பிளாக்கை பொறுத்த வரைக்கும். அப்படி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வர நியூ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஆக்சுவலாக இப்போ சொல்லுவாங்க சார், தண்டிக்கணுங்காக சிறைக்கு அனுப்புறான்னு. தண்டிக்கணும் தான், அதுக்காக உணவுல தண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை முதல்ல. ஆனால் முன்ன ஒன்று சொல்லுவாங்க, என்னன்னா சேட்டை பண்ணா இல்லை ஏதாவது தப்பு பண்ணா கழிச்சிங்க போறியா. இப்போ களியே கிடையாது இல்லை இப்போ. ஓகே, பட் ஓகே, தண்டிக்கணும் தான். அதுக்காக வந்து உணவுல தண்டிக்கிறதுங்கிறது வந்து முறையாக இருக்காது அஃப்கோர்ஸ். அதனால அவங்களுக்கானது கிடைக்குது, ஓகே தான். இப்போ ஒரு காலத்தில் ரொம்ப களி கஞ்சிலாம் இருந்து இன்னைக்கு இப்படி வந்துருக்கு. இப்போ அவங்க மனநிலை என்னவா இருக்கு? ஏன்னா அப்போ வந்து களி இதெல்லாம் சாப்பிட்டவங்களுக்கு மனநிலை இருக்கும், இப்போ இருக்கவங்க மனநிலை ஒன்று இருக்கும். இல்லை, அப்போ வந்து உங்களுக்கு இப்போ கொஞ்சம் குதூகலமாக இருப்பாங்க. இப்போ உள்ள எப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது அவனுக்கு. அப்போகளில் வந்து உங்களுக்கு வந்து வேலையை ஒர்க் ஷாப் தான் வேலைக்கு போனோம். ஆக்சுவலாக ஒர்க் ஷாப்பில் வேலை இருக்காது, சும்மாவே போய் உட்காந்துக்கிட்டு இருப்பான். நிறைய நேரங்களில் ஒரு மாதிரி மொனாட்டனஸாக இருப்பான் அவன். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரஃப்பாக இருப்பான். ரஃப் இன் த சென்ஸ், அப்படியே யார்கிட்டையும் பேச சிரிக்க மாட்டான். அது அப்படி ஏதாவது ஊரை நினச்சிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருப்பான். இப்போ அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. இப்போ வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ப்ரிசன்லேயும் உள்ளே வந்து டிவி இருக்குது, கேரம் போர்டு இருக்குது, செஸ் போர்டு இருக்குது, அப்புறம் வாலிபால், பேட்மிண்டன், இது மாதிரி எல்லா கேம்ஸ் இருக்குது. மெயினாக பெரிய லைப்ரரி இருக்குது. உள்ளே போய் நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கலாம். ஸ்கூல் இருக்குது உள்ளே. நீங்கள் ஸ்கூலில் சேர்ந்துக்கலாம். அது எல்லா சிறையும் ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் போய் நீங்கள் வந்து ஃபர்தராக உங்களுடைய படிப்பை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா படிக்கலாம். அங்கே எம்சிஏ படித்தவன், எம்பிபிஎஸ் படித்தவங்கலாம் இருக்கலாம் ஸ்கூலில் படித்து பாஸ் பண்ணி படித்தவங்க. ஆமாம், ஆச்சரியமா இருக்கு. டிகிரி முடிப்பான் பார்த்துருக்கேன், பிபிஏ பிஏ எல்லாம் படிச்சு. ஆமாம், வெளியே முடிச்சவங்களும் வெளியே டாக்டர் படிச்சுட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க. அவன் உள்ளே வந்தோடனே அவன் வந்து ஸ்பெஷலாக ஒரு பர்மிஷன் கொடுத்து அவனை மறுபடியும் வந்து காலேஜுக்கு அனுப்பிச்சு தனியாகவே அவன் எக்ஸ்கார்ட்டே இல்லாமல் அவன் காலேஜுக்கு போய் படித்து திரும்பி ஜெயிலுக்கு வந்துடுவான், வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி. அப்படி கூட வந்து, ஆனால் அது அவங்க நன்னடத்தையை பொறுத்து, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அதை பொறுத்து இருக்கு. ஆமாம், அவன் நன்னடத்தையாக இருக்கணும், அவ்வளோதான். அது எப்படின்னா இப்போ வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு வர மாதிரி ஜெயிலேருந்து காலேஜ் போய் படிச்சுட்டு திரும்பி வந்துடும், ஜெயிலுக்கு வந்துடும். அப்படியும் வரலாம். அப்படி இருக்காருங்க பிஸ்னஸ் நிறைய பேர். ஓகே. ஆனால் இப்போ 11th 12th வந்து உங்களுக்கு வந்து வெளியே இருக்கிற அந்த பல்கலைக்கழகங்கள் வந்து இக்னுலாம் இருக்குங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, உள்ளே கோர்ஸ் நடத்துவாங்க.
அதே மாதிரி அவங்களுடைய வாத்தியார்கள் வந்து பாடம் நடத்துவாங்க. அப்புறம் வந்து நிறைய புக்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க ஃபிலாந்த்ரபிஸ்ட்டு. ஸோ அவன் உள்ளே படிப்பான். அவன் படிச்சுட்டு எக்ஸாமினேஷன் போய் வெளியே போயிடுவான். பப்ளிக் எக்ஸாம் வெளியே போய் தான் எழுதுவான். ஸோ மற்ற ஆட்களோட உட்காந்து அவன் எக்ஸாம் எழுதி திரும்பி வந்துடுவான் அவன். ஓகே 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 ஓகே. பட் ஆனால் பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லி பார்க்கும்போது பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான். நீங்கள் ரிட்டையர்ட் ஆகும்போது எந்த ஆண்டு சரி நீங்கள் ரிட்டையர்ட் ஆன ஆண்டு? 2006. ஓகே 2006. இப்போ 2006 இவ்வளோ அட்வான்ஸ் பண்ணால் அதுக்கப்புறமே இன்னும் பேர் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் இப்போல்லாம். ஓகே ஓகே. சரி, இப்போ ப்ரிசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படங்கள்லேயே அதில் காமிக்கும் போது ஒரு சின்ன செல் இருக்கும், அதில் 3-4 பேர் இருப்பாங்க இந்த மாதிரி இருந்தது. இப்போ நீங்கள் சொல்ல டார்மெண்ட்ரி டைப்பில் இதாகிடுச்சு அப்படின்னீங்க. பொதுவாக இப்போ 4-5 பேர்னா அந்த கிளாஷ் வராமல் இருக்கணும், அவங்களுக்குள்ள பிரச்சனை வராமல் இருக்கணும், அதெல்லாம் நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீங்க? அந்தந்த பிளாக்குள்ள அந்தந்த ஏரியாக்குள்ளே வந்து ஒரு மானிட்டர் ஒரு ஆளை வச்சுருப்போம் நாங்கள் உள்ளுக்குள்ளே. ஆமாம், ஸ்பை மாதிரி. ஸ்பை மாதிரில லீடர் மாதிரியே. ஓ. ஸோ அவன் வந்து இவங்களை கண்ட்ரோல் பண்ணிவிடுவான். ஒரு 20 பேர் 30 பேர் இருந்தான்னு வச்சுக்கலாம். அந்த பிளாக்ல அவன் ஒரு கணக்கு பிள்ளை ஒருத்தன், அவன் பேர் கணக்கு பிள்ளைன்னு சொல்லுவான். அவன் அவங்கள கண்ட்ரோல் பண்ணிவிடுவான். அவன் சப்போஸ் வந்து ஏதாவது வந்து ஒரு அன்டுவர்ட்னஸ் இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவன் உடனே ரிப்போர்ட் பண்ணுவான். அது மாதிரி யாராவது வந்து கொஞ்சம் வந்து சண்டை கிட்ட போட்டான்னு வச்சுங்களேன், அவனை இவனே அடக்கிடுவான். இல்லை காலைல கொண்டு வந்து ரிப்போர்ட் பண்ணிவிடுவான். இந்த மாதிரி அவங்க வந்து உள்ளே அடிச்சுக்கிட்டானுங்க அப்படின்னா காலைல அவங்கள கொண்டு செக்ரிகேட் பண்ணிவிடுவோம். நாங்கள் உடனே கொண்டு போய் செல்லை வச்சு அடைச்சி வச்சுருவோம். ஓகே. ஆக்சுவலாக எனக்கு இந்த தகவல் வந்து எனக்கு ஃபஸ்ட்டாக இன்ஃபர்மேஷன் கிடையாது. பட் முன்னால் ஒரு பத்திரிகையில் வாசித்ததா ஞாபகம் இருக்குது. சிறையில் வந்து ஜாதி பார்த்து செல் ஒதுக்கப்படுதுன்னு. இப்போ இல்லை, நான் சொல்கிறது ஒரு 5 to 8 years பேக் ஒரு நியூஸ் பேப்பரில் வாசித்தேன். இது மாதிரி நம்ம ஜாதி வந்து ஒழிக்கப்படணும்னு பேசிகிட்டு இருக்கோம். பட் ஆனால் சிறையில் இருக்கிறது ஒவ்வொரு செல்லையும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சவுத்தில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து யார் பிரதானமாக இருக்காங்களோ அவங்களாம் ஒதுக்கி வச்சிடுறது. அதுக்கு சிறைத்துறையிலேருந்து சொல்லப்படுற காரணம் என்னவா இருக்குது அப்படின்னா ஜாதி ரீதியான கிளாஷை தவிர்க்கிறதுக்காக அப்படின்னு. பட் ஆனால் இதுவும் கிட்டத்தட்ட வந்து டிஸ்கிரிமினேஷன்லாம் போய் முடியுதுங்க மாதிரி இந்த பத்திரிகையில் நியூஸாக இருந்தது. அப்படிதான் இருக்கா? அது அந்த செய்தி நீ எப்படி பார்க்குறீங்க? ஜாதியெல்லாம் கிடையாது. உள்ள அவன் கிடையாது. ஜாதி யார் கேட்க போகிறாங்க? அவனுங்க ஜாதி என்னன்னு கேட்கறது கிடையாது. நான் பார்த்துருக்கேன் சார், இந்த உள்ள செக் பண்ண போகும்போது அந்த கைரேகைலாம் வைப்பாங்கல்ல, அப்போ ஜாதியை மென்ஷன் பண்ணுவாங்கன்னு பார்த்துருக்கேன். ஜாதியை மென்ஷன் பண்ணுவாங்க, முதல்ல இருந்துச்சு அது. இப்போ ஜாதியை மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. இப்போ ஜாதியை நீங்கள் கேட்கவே வேண்டியதில்லைன்னு சொல்லியிருக்குது. இப்போ ஜாதி கேட்கவே கூடாது, அந்த காலம்ஸே எடுத்துட்டாங்க. இப்போ உள்ளே போகிறவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ரெண்டாவது வந்து உள்ளே வந்து அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. உங்களுக்கு இவன் என்ன ஜாதின்லாம் கேட்கவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. ஆனால் உங்களுக்கு வந்து சவுத் சைடில் வந்து ஒரு ஜெயில், பர்டிகுலராக ஒரு ஜெயிலில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க. அதான் நான் கேள்விப்பட்டு தான் கேட்குறேன். அந்த ஜெயிலை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி இருந்துச்சு அது. ஸோ வேறு கேட்டகரி ஆட்களை அவன் உள்ளே விட மாட்டான், அவனுடைய பிளாக் உள்ள விட மாட்டான். நீ எல்லாம் வந்து வேறு ஜாதிக்க, நீ அந்த பக்கம் போட அப்படிமா. ஸோ இவங்களுக்கு இது தெரியாமல் நடக்கிறது தான் அது. பட் எங்களுக்கு தெரிஞ்செல்லாம் வந்து நாங்கள் வந்து அதாவது பிரிசன் அஃபிஷியல்ஸ் இதை வந்து ஜாதி டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்கன்னு அந்த ஆர்டிகல் இல்லை. அதை என்ன சொல்ல வந்துச்சுன்னா, ப்ராபப்ளி இந்த பிரச்சனை வந்துடக்கூடாது, இப்போ எஸ்சி ஓபிசின்னு இருக்குன்னா இந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுக்காகவே அவங்களே நீ வந்து பிசி கேட்டகரியில் வரியா, இந்த உட்பிரிவில் வரியா, நீ பேசாமல் இந்த பிளாக் வந்துன்னு ஒதுக்கிடுறாங்க, பிரச்சனையை தவிர்ப்பதற்காகன்னு அந்த ஆர்டிகல் இருந்துச்சு. அதனால கேட்க இல்லை, அது வந்து அஃபிஷியல்ஸ் செய்யவே மாட்டாங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாகிடும் அது உங்களுக்கு. ஓகே. அதனால் அஃபிஷியல்ஸ் யாரும் அதை மாதிரி செய்ய மாட்டாங்க. பட் அங்கே இருக்க பிரஸ், நான் சொல்ல கணக்கு பிள்ளைன்ற சொல்ல பாருங்க, அந்த அங்கே இருக்க அந்த பிளாக்ல ஒரு லீடர்ஸ் இருப்பான், நீ வேற வகுப்புக்காரன்டா, நீ அங்கே போய்ட்றா அப்படிமா. மைல்டாக தான் இருக்கும் அது, போய் தான் ஆகணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டான். ஸோ அவன் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா அவனுடைய கூட்டத்தில் போய் சேருவான் அவன். அது மாதிரி ஒன்று அந்த அந்த ஒரு பர்டிகுலர் ஜெயில் தான் சொல்ல முடியுமே தவிர மற்ற ஜெயிலில் அது கிடையாது உங்களுக்கு. ஓகே 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 ஓகே. இப்போ இது வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்குது சார். இப்போ பொதுவாக ஜெயிலை பற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும். ஜெயிலுடைய முக்கியமான காரணம் என்ன, ஒரு தவறு பண்ணியிருக்கான், அவனை தண்டிக்கணும், தண்டிக்கிறதுக்காக உள்ளே அனுப்புகிறாங்க. மாறா திருந்தி வரணும் அப்படின்னு. உள்ளே போகக்கூடிய சிறை கைதிகளில் எத்தனை சதவீதம் பேர் சும்மா அப்ராக்சிமேட்டாக திருந்தி வராங்க, ரிமோர்ஸ் ஆகி ஓகே நம்ம பண்ணது தப்பு, நம்ம வெளியே வந்து ஒரு நல்ல மனிதராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதோட எவ்வளோ பெர்சன்ட் வராங்கன்னு சொல்ல முடியுமா? சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக. திருந்தி வர்றவங்கன்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கேட்டகரி ஆஃப் பிரிசனர்ஸை தான் சொல்லணும். இல்லை எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மர்டர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மர்டரில் வந்து பிளான்டு மர்டராக இருக்கும், அவன் திருந்த மாட்டான். ப்ரொஃபஷனல் கில்லராக இருப்பான், திருந்த மாட்டான். அவன்லாம் திருத்த முடியாது, அவனெல்லாம் திருத்த முடியாது. ஸோ அவன் ப்ரொஃபஷனல் கில்லர். அவன் ஆர்கனைஸ்டு கிரிமினலாக இருக்கான், திருந்த மாட்டான் அவன். ஏன்னா அவனுக்கு நிறைய ஈஸி மணி கிடைக்கும். ஸோ அவனால் வந்து அதெல்லாம் திருந்தனா அவன் மறுபடியும் திருப்பி அவனால் வாழ்க்கையை நடத்த முடியாது அவனு. அதனால் அவனுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. ஸோ அவன் அந்த ப்ரொஃபஷனில் தான் இருப்பான். அது வந்து ஒரு அவனோட வேலை, அவனு எம்ப்ளாய்மெண்ட் அவனுது அது ஆக்சுவலாக. அந்த மாதிரி பிரிசனர்ஸுக்கு அவனுக்கு வந்து கில்லர் தான் அவன். அவனுக்கு வெளியே போனாலும் மறுபடியும் திருப்பி அதே உத்தியோகம் தான் பார்ப்பான், அவன் கில்லர் தான் பார்ப்பான். அவன் திருந்த மாட்டான், அவன் திருந்தவே மாட்டான். ஆனால் சடன் ப்ரொவோகேஷன்ஸில் உள்ளே போகிறான்னு வச்சுக்கோங்க,
திடீர்னு வந்து ஒய்ஃப் அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு டக்குன்னு எடுத்து அடிப்பான், செத்து போடுவாங்க. ஸோ அது வந்து ஒரு ஆக்சிடென்டலாக நடக்கிற மர்டர்ஸ். அவன் வந்து ப்ரொஃபஷனல் கில்லர் கிடையாது அவன். அப்போ அவன் வந்து திருந்தருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்த நிமிஷமே ரிப்பண்ட் பண்ணுவான். ஐயோ நம்ம அடிச்சிட்டோமே, கோவத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டோமே, இந்த மாதிரி உள்ளே வந்துட்டோமே, நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம், நம்ம கத்தியை தூக்கிட்டு போனது தப்பு தான் அப்படின்லாம் வந்து அவன் வந்து கன்விஷன் கொடுக்குறதுக்கு முந்தையே அவன் திருத்திட்டான். அவனை திருத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. ஸோ இதில் திருத்த முடியும் அப்படின்னு சொல்கிற ஆட்கள் யாராக இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ரெண்டு கேட்டகரிக்கு இவனுக்கு தேவையில்லை, திருத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இவனும் திருத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ எந்த கேட்டகரி திருத்தணும் உங்களுக்கு? சும்மா ஒரு பெட்டி அஃபென்ஸில் வராமல் பார்த்தீங்களா, அவன் மறுபடியும் திருப்பி வராமல் ஜெயிலுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட வந்து சொல்லலாம், திருடாதரா நீ வந்து போய் கொள்ளையெல்லாம் அடிக்காத, நீ யாரையும் கோவப்படாத, அந்த மாதிரி அவனை தான். ஸோ இப்போ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ அடிக்கடி சண்டை போடுறான், அடிக்கிறான், உதைக்கிறான், ஜெயிலுக்குள்ளே வந்துடுறான், அவனை கண்ட்ரோல் பண்ணணும். அப்படிங்கும்போது அவனுக்கு கோபம் வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்? அங்கே தான் உங்களுக்கு வந்து இந்த விபசனா மெடிடேஷனு, டிரான்ஸ்டென்டல் மெடிடேஷனு, அது மாதிரி வந்து இந்த எல்லாமே இருக்குது. எல்லா குரூப் வெளில நாள் வருவாங்க உள்ள. ஆமாம், உள்ளே வருவாங்க. அவங்க டீச் பண்ணுவாங்க. டெய்லி 1 or 2 hours அவங்க லெக்சர் கொடுப்பாங்க. அது எப்படி அதாவது ஓவர் கம் பண்ணுறதுன்றலாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துறது, மனசை எப்படி உன்னை அடக்கிக்கிறது அப்படின்னு எல்லா ஒழுக்கங்களும் அவன் இது வரைக்கும் அவன் பார்க்காத ஒழுக்கங்கள் முழுசுமே அவன் கற்றுக் கொடுப்பாங்க அவங்க. அதில் இப்போ சப்போஸ் ஒரு 100 பேரை கொடுத்து வச்சு கற்றுக் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, ஒரு 20 பேர் அதுக்கு பழகிக்கும். ஆமாம், இவங்க சொல்கிறதெல்லாம் நியாயம்தான். 80% வந்து அவன் வேவரிங் தான். மறுபடியும் திருப்பியும் அதை கிடச்சிதுன்னா மறுபடியும் திருப்பியும் அவன் அட்டன் பண்ணுவான். அவன் எல்லாத்தையும் 100 பேர் மெடிடேஷனில் உட்காரான் 100 பேரும் திருந்துவான் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. இருக்கிற வரைக்கும் நான் கம்பல் பண்ணி அவனை வச்சு மெடிடேஷன் அனுப்புகிறோம். அப்புறம் வந்து அவன் நீங்கள் பேசாமல் விட்டீங்கன்னா அவன் வரவே மாட்டான் மெடிடேஷனுக்கு. அவனுக்கு வந்து அவனால் அவ்வளோ பெரிய ஆசை கிடையாது அவனுக்கு. ஆனால் சார், இப்போ நீங்கள் சொல்கிறதுபடி பார்த்தா இப்படி ஒரு 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 என்ன சொல்ல, ஒரு ஆர்கனைஸ்டாக பண்ணுறவன், திட்டமிட்டு பண்ணுறவன் திருந்தவே மாட்டான் அப்படின்னா, அப்போ அவனுக்கு சொல்யூஷன் இப்போ வந்து அவன் ஒரு 14 வருஷம் ஜெயிலில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். 14 வருஷம் கழிச்சு வந்து திருப்பி அந்த தப்பு தான் பண்ணுவானா? அப்போ நான் வெளியில் அனுப்புறதே பிரச்சனை தானே. இப்போ நாளைக்கு அவன் என்ன வேணா பண்ணுவானா? வெளியே அனுப்புறதே சிக்கல் தானே. ஆமாம், அது வந்து அதனால தான் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவனை வந்து இப்போ ஒரு லைஃபர் இருக்கான்னு வச்சுங்களேன், அவன் அவனுடைய சாகிற வரைக்கும் ஜெயிலுக்குள்ளே இருக்கணும் தான் இருக்குது. ஆமாம், 14 years கழிச்சு அவனை வந்து ஒரு போர்டு வச்சு அனுப்புகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய நல்ல நடத்தை காரணமாக தான் அனுப்புகிறாங்க. இவன் வந்து ஒழுங்காக நடந்துக்குவான் அப்படின்றதுனால. ஸோ இதுக்கு வந்து அவங்க ரிப்போர்ட் கேட்பாங்க எல்லாத்துக்கிட்டையும், வெளியே இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையுமே. இவன் வெளியே வந்தால் இவனால் ஆபத்து இருக்கா மற்றவங்களுக்கு, அது பாதிக்கப்பட்ட ஃபேமிலிக்கிட்டையும் கேட்பாங்க. ஆமாம், அவங்ககிட்டையும் கேட்பாங்க, சொசைட்டியில் கேட்பாங்க, போலீஸ்கிட்ட கேட்பாங்க, ப்ரொபேஷன் ஆஃபீஸர்கிட்ட கேட்பாங்க, எல்லாத்துக்கிட்டையும் கேட்பாங்க. கேட்டு அவங்க எல்லாமே வந்து இவர் வந்தால் வெளியே வந்தால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்ல ஆள் தான், சந்தர்ப்ப சூழ்நிலையில் உள்ளே போன ஆள், அவர் வந்தால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் தான் அவனை வந்து வெளியே அனுப்புவாங்க. அது கவர்மெண்ட் போகணும். போர்டு ரெக்கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் 14 years முடிஞ்சதுக்கப்புறம், போர்டு ரெக்கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அவன் வெளியே போகும்போது 16 years ஆகிடும். அப்போ வந்து அவன் ஆஃப்டர் கேரில் தான் இருப்பான். அவன் டோட்டலாக ரிலீஸ் கிடையாது. அவன் ஆனால் மானிட்டர் பண்ணிட்டே இருப்பீங்க அவனை. ஆமாம், மானிட்டர் பண்ணிட்டே இருப்போம் நாங்கள். ஏதோ ஒரு சின்ன அஃபென்ஸ் பண்ணால் கூட மறுபடியும் திருப்பியும் வித்தவுட் எனி வாரண்ட் வந்து யூ கேன் பி டேக்கன் இன்சைடு, உள்ளே கொண்டு போட்டுருவான். ஆமாம், ஒன்ஸ் வேற ரிலீஸ் கிடையாது. அவன் ஆஃப்டர் கேர் தான். அவன் 3 வருஷம் ஆஃப்டர் கேரில் 3 வருஷம் இருப்பானுங்க. அந்த ஆஃப்டர் கேரும் முடிஞ்சதுக்கப்புறம் இனிமேல் தேவையில்லை, ஆஃப்டர் கேர் கூட தேவையில்லை, இஸ் டோட்டலி ஆல் ரைட் அப்படின்னு சொல்லும்போது தான் அவன் மேலே இருக்கிற அந்த இது குறையும், அந்த விஜிலன்ஸ் குறையும். இல்லை, ஏன் கேட்குறேன்னா சார், இப்போ 2-3 விஷயம் இதில். இப்போ ஒன்று வந்து என்னென்னா, தருமபுரி பஸ் எரிப்பு சம்பவத்தில் கைதானவர்கள் சிறையில் இருந்தாங்க. அவங்கள வந்து போன 2 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண நினைக்கிறேன். அவங்க சிறையிலேருந்து வெளியே வந்தாங்க. குஜராத்தில் அதே போல் அங்கே ஒரு கலவரத்தில் ஏதாவது அவங்கள ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து பப்ளிக்கில் கூட அவுட்கிரை என்னென்னா, என்ன இது இத்தனை வருஷம் உள்ளே இருக்குன்னு வந்தாங்க, அவங்க பண்ண க்ரைம் எவ்வளோ பெரிய க்ரைம். இப்போ தமிழ்நாட்டில் தருமபுரி பஸ் எரிப்பு சம்பவம் உலக சம்பவம். அதுமாதிரி இந்தியாவில் அந்த கலவரத்தை போகும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணு முன்னால் பெற்ற அம்மா கண்ணு முன்னால் குழந்தைய தரையில் அடித்து கொலை பண்ணவங்க, அவ்வளோ ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணவங்க ரிலீஸ் ஆகிறாங்கங்கிறது ஒரு பெரிய இது. இப்போ நீங்கள் சொல்லுறதுபடி பார்த்தோம் அப்படின்னா, சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட கேட்டு தான் வருது அப்படின்னாலும், இப்போது அந்த இதில் அந்த குஜராத் சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட இது பண்ணலை, அவங்க ஒத்துக்கிட்ட மாதிரி தெரியல. இப்படி சம்மந்தப்பட்டவங்க சொல்லிட்டாங்கக்காக ரிலீஸ் பண்ணுறதும் கூட ஒரு மாதிரி ஒரு அஜிடேஷனை தானே உருவாக்கும். அது வந்து பொலிட்டிக்கல் கலர். அது குஜராத் சம்பவம் வந்து முழுக்க பொலிட்டிக்கல். அது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த விக்டிம்ஸ் கிட்ட வந்து அவங்க வந்து கேட்டிருக்க மாட்டாங்க. போலீஸ் கேட்கல, அவங்க சொன்னாங்க ரிப்போர்ட்டை மட்டும் போலீஸ் கிட்ட வந்து இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. போலீஸ் ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு உடலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அவங்க அப்போஸ் தான் பண்ணாங்க, மாறா ரிலீஸ் பண்ண கூட அப்போஸ் தான் பண்ணாங்க. போலீஸ் கிட்ட கேட்டால் போலீஸ் ஓகேன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அது வந்து
அரசியல் அவங்க நடக்கிற நிகழ்ச்சி. ஓகே. அதில் வந்து இவங்க ஜெயிலுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது அவங்களுக்கு. ஜெயிலாக பார்த்து ரிலீஸ் பண்ணுறது இல்லை அவங்கள. ஸோ இந்த ரிப்போர்ட் வச்சுக்கிட்டு அவங்க கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க. கவர்மெண்ட் தான் ரிலீஸிங் அத்தாரிட்டி. ரைட். இந்த லைஃபஸை வந்து ரிலீஸ் பண்ணுற அத்தாரிட்டி வந்து ஜெயில் கிடையாது, கவர்மெண்ட். ஓகே. எல்லா ரெக்கார்ட்ஸும் கவர்மெண்ட் பண்ணுவோம். கவர்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறான். சரி இவ்வளோ விட்டுடலான்னு. கவர்மெண்ட் நடத்துகிறவன் யாரோ அவன் சொல்லுவான், அவன் விட்டுருயா அப்படின்னு சொல்லுவான், அவன்கிட்ட விட்டுருவான், அவ்வளோதான். ரைட். ஓகே. இப்போ தலைவர்களோட பிறந்தநாள் அப்போ ரிலீஸ், இப்போ தமிழ்நாட்டில் தலைவரோட பிறந்தநாள் அப்போ தான் இந்த தருமபுரி பஸ் சிறப்புலேருந்து ரிலீஸ் ஆனாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஒரு வெளிலேருந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சொன்ன ஜட்மெண்ட் என்ன, ஆயுள் முழுக்க சிறையில் இருக்குது தானே, இருந்தாலும் இவர்களை ரிலீஸ் பண்ணுவதுன்னு ஒரு இது வைப்பாங்கல்ல. ஆமாம், இந்த மாதிரி அமெனிஸ்டியில் வந்து ரிலீஸ் ஆகிறவங்க வந்து தலைவர்கள் பிறந்தநாள் ரிலீஸ் ஆகிறவங்க வந்து ஒரு ஆர்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது அதுக்கு. சரியா உங்களுக்கு வந்து அந்த ரூல் வந்து கிளியர் கிடையாது உங்களுக்கு. ஒரிஜினலாக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஹீனஸ் கிரைம் பண்ணவங்க வந்து அவங்கள ரிலீஸ் பண்ணக்கூடாது, இந்த இது அமெனிஸ்டிலாம் கொடுக்கக்கூடாதுன்றது ரூல் இருக்குது. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா சசிகலா நீங்கள் எடுத்துங்க. சசிகலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க டோட்டல் 4 இயர்ஸும் அப்படியே சாலிடாக உள்ளே கழிச்சிட்டு வந்தாங்க. அவங்க ஒரு ரெமிஷன் கூட அவங்களுக்கு கொடுக்கல. அவங்களுக்கும் அந்த இன்பிட்வீன் அமெனிஸ்டியெல்லாம் இருந்துச்சு, நிறைய வந்து அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துலேயே அவங்க ரிலீஸ் ஆகிருந்துருக்கணும். 2.25 வருஷம் 3 வருஷத்தில் ரிலீஸ் ஆகிருக்கணும். பட் எதுவுமே அவங்களுக்கு கொடுக்கல, அப்படியே வச்சுட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கரப்ஷன் கேஸ் அப்படின்றதுனால நாங்கள் வந்து எந்த ரெமிஷன் கொடுக்கக்கூடாதுன்னு இருக்குது அந்த 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 பிரிசன் மேனுவல் சார். அதனால் வந்து அவங்களுக்கு எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம பிரிசன் மேனுவல் பிரகாரம் அதே தான், சேம் திங் நம்மகிட்டையும் இருக்குது. நம்ம அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதே கரப்ஷன் கேஸில் வந்து மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து ஆட்டோமேட்டிக் அவங்களுக்கு கொடுக்குற எல்லா ரெமிஷனும் கொடுத்து அவங்க போயிருக்காங்க உங்களுக்கு. ஓகே. அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பிரிசன் மேனுவல் மாறும். ஆமாம், பிரிசன் மேனுவல் அந்த பர்டிகுலர் இது கவர்மெண்ட் ஆர்டர் போடுறாங்க பார்த்தீங்களா, அதை வச்சு மாறும். அதில் வந்து இஷ்யூவில் வந்து மாறும். ஆமாம். ஓகே. இப்போ சார் இப்போ நீ சொன்னதால கேட்குறேன், இப்போ தமிழ்நாட்டிலே கூட ஆயுள் கைதிகள்னு இப்போ நிறைய பேர் இருக்கா. இப்போ ஆணவ கொலையில் உள்ளே போனவங்க, மர்டர் கேஸில் உள்ளே போனவங்க, கலவரத்தை உருவாக்கணும் உள்ளே போனோம், ஆயுள் கைதிகள்னு உள்ளே இருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் நாளைக்கு ஏதோ ஒன்று கவர்மெண்ட் வேறு ஏதோ கவர்மெண்ட் வந்தாலோ இல்லை ஏதோ ஒரு நாளோ ஒரு பிறந்தநாள், ஒரு தலைவர்கள் பிறந்தநாள் அல்லது வந்து நன்னடத்தை அப்படிங்கிற பேரில் ரிலீஸ் பண்ண முடியுமா? இல்லை, அதுக்கு தான் உங்களுக்கு வந்து அவங்க அந்த ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த கவர்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணும்போது யாரையெல்லாம் ரிலீஸ் பண்ணலாம், யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சார்ட் கொடுப்பான். இப்போ இந்த மாதிரி வந்து 14 இயர்ஸ் முடிஞ்சிருக்கணும், அவன் முடிஞ்சாதான் அது சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஸ்டாண்டிங் ஆர்டர். அது அதில் வந்து நீங்கள் அமெனிஸ்டிக்கு கலக்காது. ஆனால் உங்களுக்கு வந்து அந்த ரிலீஸ் பண்ண இந்த மாதிரி இன்னும் ஒரு கேள்வி வந்து ஒன்று தான் அவங்க என்ன பண்ணாங்க, இனிமேல் எதுவாக இருந்தாலும் 14 வருஷம் சாலிடாக கழிக்கணும், இந்த அமெனிஸ்டி எதுவுமே இதில் குறுக்க வரக்கூடாது, 14 வருஷத்துக்குள்ளே வரக்கூடாது, அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் பிறந்தநாளாக இருந்தாலும் மார்க்னு எழுதி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அவனுக்கு வந்து 1 இயர் அவனுக்கு கொடுக்கணும்னா 1 இயர் கொடுக்கணும், இல்லை ரெமிஷன் இருக்குன்னு எழுதி வச்சுக்கோங்க. ஆனால் 14 இயர்ஸ் முடிகிறது சாலிடாக முடிஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வந்துட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் ரூலிங். இது அதுக்கு முந்தி 10 வருஷத்தில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் தான் மாறுது. ஆமாம். ஆனால் இப்போ 14 வருஷம் கடந்த யாரை வேணால் ரிலீஸ் பண்ண முடியுமா? அப்போது அதான் சொல்கிறேன், கவர்மெண்ட் இப்போ நினச்சான்னு கேட்டிங்கன்னா ரிலீஸ் பண்ணலாம். கவர்மெண்ட் நினச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா யாரை வேணாலும் செகண்ட் டேவே ரிலீஸ் பண்ணிடலாம். கன்விஷன் ஆனதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுடைய பிரச்சனை அவன் சரியான கிரவுண்ட்ஸ் இருந்து சரியான காரணங்கள் இருந்து கவர்மெண்ட் நினச்சாங்கன்னா ரிலீஸ் பண்ணிடலாம். பட் வந்து அது தீர்ப்பு வர்ற வரைக்கும் தான் கோர்ட்டோட. ஆமாம், தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் கவர்மெண்ட் டெசிஷன் தான். இப்போ ஒருத்தர் தீர்ப்பு வந்திருக்கு, ஒரு 5 வருஷம் சிறைன்னு வச்சுருக்கீங்களேன், தீர்ப்பு வந்துருச்சு, தீர்ப்பு வந்து ஒரு மாதம் சிறையில் இருக்காரு, ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்காரு நினச்சா கவர்மெண்ட் நினச்சா முடிவு பண்ண முடியும். அப்படி நல்ல மனுஷனாக இருக்கான்றதுக்காக ரிலீஸ் பண்ணிட முடியாது. கவர்மெண்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக் கிரவுண்ட்ஸ் வேணும். ஓகே, அதான் நன்னடத்தை. அது வந்து நன்னடத்தைக்காக ரிலீஸ் பண்ண முடியாது. எப்படி அப்போ 1 மாதத்தில் எப்படி ரிலீஸ் பண்ண முடியுது? இல்லை, 1 மாதத்தில் அவன் குற்றமற்றவன், அவனுக்கு இப்போ கொடுக்குறான்னு வச்சுக்கோ, சீஃப் மினிஸ்டர் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கான மறுபடியும் திருப்பி அவங்க வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இதில் எங்கேயாவது அந்த கோர்ட்டில் வந்து வேணுன்ட்டு கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் அந்த எங்கேயாவது ஒரு லேப்ஸ் இருந்தால் ரொம்ப ரேர் தான் அது அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறது. பட் ஆனால் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியா? ஏம்மா ஒன்றும் இல்லை, இப்போ பெரிய ஒரு இஷ்யூ கொண்டு வருங்க. இப்போ கலைஞருக்கு வந்து தண்டனை கொடுத்துட்டாங்க. எம்ஜிஆர் அப்போ வந்து சிஎம், இவர் வந்து கான்விக் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு உள்ளே இருந்தார். அதை பார்த்த உடனே அடுத்த நாள் பேப்பர்லாம் கான்விக் ட்ரெஸ்ஸோட ஒரு ஃபோட்டோலாம் வந்துச்சு. ஆமாம், ஏற்கனவே சொன்னோம். அப்போ வந்து அவருக்கு உடனே பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இதுவாகிடுச்சு, அது ஷாக் ஆகிடுச்சு. அது எப்படி வந்து கான்விக் ட்ரெஸ்லாம் கொடுத்தீங்க அப்படின்லாம் கேள்வியெல்லாம் வந்துச்சு. அது வேறு கதை. பட் ஆனால் பார்த்தார், எம்ஜிஆர் பார்த்தாரு, அதில் சிம்பத்தி அவங்க கெயின் பண்ணிடுவாங்கன்ட்டு அவர் மொத்த ஆட்களே ரிலீஸ் பண்ணிட்டார். 20,000 பேரும் ஒரே ஆர்டரில் ரிலீஸ் பண்ணிட்டார்.
அதாவது சார் டீப்பாகவே பேசும் சார். இப்போ அதாவது நடக்குது எம்ஜிஆர் ஆட்சி, ஆமா அதுல கலைஞரை அரெஸ்ட் பண்றாங்க. ஆமா என்ன கேஸ்ல சார் இது? சட்டேரி போராட்டம் ஏதோ. ஓ அந்த இதுக்கு ஓகே கான்ஸ்டியூஷன் இருக்குது அந்த இதுக்கு போராட்டத்துக்கு உள்ள போயிட்டாரு. ஆமா உங்க 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 பிரசன்ல தான் இருக்கா? ஆமா 3 மாசம் கோர்ட்டுக்கு போறாங்க, ட்ரையல் நடக்குது, ட்ரையல்ல கன்விஷன் கொடுத்துறாங்க, ஓகே ரிகரஸ் இம்ப்ரெஸ்மெண்ட் கொடுத்துறாங்க. கடுங்காவல் தண்டனை. ஆமா கடுங்காவல் தண்டனை கொடுத்து. அதுல என்னெல்லாம் வரும்? கடுங்காவல் தண்டனை என்னெல்லாம் வரும்? கடுங்காவல் தண்டனைன்னு கேட்டீங்கன்னா நம்ம உங்களுக்கு வேலைக்கு போகணும், கைதியோடைய அணியணும், கைதியுடைய போடணும். ஆமா அது மஸ்ட். மஸ்ட். ரிகர்ஸ்னா அது கட்டாயம். ஸோ அவங்களுக்கு வந்து அது உரிய மார்க் எல்லாம் கிடைக்கும், அவங்க ரெமிஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும். ரெமிஷன் சிஸ்டத்துக்குள்ள வருவாங்க ஓ கான்விக்ட் ஆயிட்டாங்கன்னா. நீங்க கொடுத்தீங்க கைதியுடைய கலைஞர் கொடுத்தீங்க. கைதி கொடுத்தாச்சு. ஓகே அவர் என்ன சொன்னாரு கொடுத்த உடனே? அவர் ஒன்று, ஏன்னா அவருக்கு வந்து சட்டம் தெரியும் இல்லையா, அதனால அவர் என்ன கைதியோடைய வாங்கி போட்டுக்கிட்டாரு. போட்டுக்கிட்டு ஒரு இன்டர்வியூ வந்தார். அதாவது இன்டர்வியூ இந்த சென்ஸ் அந்த விசிட்டர்ஸ் வராங்க இல்லைங்களா, அவங்கள பார்க்கறதுக்கு வந்தாங்க. அவர் அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தோன்னே அந்த விசிட்டர்ஸ்க்கெல்லாம் பயங்கரமான ஷாக் ஆகிடுச்சு. அவங்க கையோமேன் கத்தமாக ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி கைதி ட்ரெஸ் கொடுத்துருக்கீங்களேன்னு சொல்லி. இவங்க என்ன பண்ணாங்க, உடனே வந்து அதை பத்திரிக்கையில் போட்டாங்க முரசொலியில். ஃபோட்டோ எடுத்தா? ஃபோட்டோ இவங்க எடுக்கல ஆக்சுவலாக, அவங்ககிட்ட ஏற்கனவே அந்த மாதிரி தட்டு கொலையை வச்சுக்கிட்டு ஃபோட்டோ வச்சுருக்காங்க அவங்க. முரசொலி இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து அவங்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க. ஸோ அதை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அதை போட்டாங்க, ஃபோட்டோவை போட்டாங்க. ஃபோட்டோ போட்டோன்னு எப்படி இந்த ஃபோட்டோ வந்துச்சு இன்னைக்கு? ஃபோட்டோ எடுக்கிறது வந்து இப்போ கவர்மெண்ட் பர்மிஷன்லாம் ஃபோட்டோ எடுக்க முடியாது, எப்படி அவங்க போட்டாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அது அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இது பழைய ஃபோட்டோன்னு தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. கவர்மெண்ட் அதை பற்றி கேர் பண்ணல. பட் ஆனால் வந்து இது ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகிடுச்சுல்ல. அடுத்த நாள் எல்லா பேப்பர்லேயும் கலைஞர் தட்டுக்கொள்ளையோட நிற்கிறது தானே. அந்த ஃபோட்டோ வந்துருச்சு எல்லா பேப்பர்லேயும் வந்துருச்சு. அப்புறம் நாங்கள் போய் உடனே அங்கேருந்து எம்ஜிஆர் கேட்குறாரு, யாரை கேட்டு அன்னைக்கு நீங்கள் அவருக்கு ட்ரெஸ் கொடுத்தீங்கன்னு. உடனே எங்கள் டிஜி உடனே எப்படி யாரை கேட்டு ட்ரெஸ் கொடுத்தீங்க, யார் அது கேட்கணும், அது சட்டம், அது நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு. அதில் உடனே வித்ட்ரா பண்ணிவிடுங்க நீங்கள். நாங்கள் போய் கலைஞர்கிட்ட போய் வித்ட்ரா பண்ணுறதுக்கு சட்டையும் அது கொடுத்ததுக்கு தப்பாக போச்சுன்னு தெரில, கேட்குறாங்க சட்டையெல்லாம் கொடுத்துருங்க நீங்கள் அப்படின்னு சொன்னால். ஏன் அவங்க கேட்பாங்க, கன்விஷன் தானே, நான் ரிகரஸ் இம்ப்ரெஷன் தானே, இந்த சட்டை போடுறது நான் போட்டு தானே ஆகணும், நான் அது எதுக்கு எனக்கு சலுகைகள், எனக்கு சலுகைகள்லாம் தேவையில்லை, நான் சட்டையெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னாரு அவர். அப்புறம் உடனே இவர் அங்கேருந்து டிஜி வந்து நான் வரதுக்குள்ளே அந்த அவங்கள்ட்ட ட்ரெஸ் கொடுத்த ட்ரெஸ்லாம் மாற்றிருங்க, நான் ஏற்கனவே அவர்கிட்ட கொடுக்கலன்னு சொல்லிட்டேன் நான் அப்படின்னு. அவர் அவங்கள கூப்பிட்டு கேட்கும்போது அவர் உள்ள இருக்காரு, அவருக்கு தெரியாது இல்லையா, அதெல்லாம் அப்படிலாம் உனக்கு கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பார். ஆனால் உங்களுக்கு வந்து உங்களுக்கு உள்ள இருக்க சிஐடி ரிப்போர்ட்ஸ் போயிருக்கும், ஏற்கனவே உங்களுக்கு ட்ரெஸ்லாம் கொடுத்தாச்சு. ட்ரெஸ்ஸில் தான் அவர் சாயந்தரம் மனு பார்க்குற கூட வந்தார். அவர் காலையில் கோர்ட்டுக்கு போனார், ரிகரஸ் இம்ப்ரெஸ்மெண்ட் வாங்கினார், சாயந்தரமே ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டார். மாட்டிக்கிட்டு தான் இன்வெஸ்டர்ஸே பார்க்குறக்கு வந்தார். அதெல்லாம் அவங்க போலீஸ்காரங்க அங்கேயே எனக்கு வாட்ச் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்க ரிப்போர்ட் அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் எம்ஜிஆர்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஓ அப்படியா அது சரி, அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தாரு அவர் வந்து நீ அப்படியெல்லாம் சிம்பதியெல்லாம் க்ரியேட் பண்ணிக்க வேண்டாம். அவருக்கும் அந்த உடையில் வந்து அவர் பார்த்தது வந்து அவ்வளோ பிடிக்கலாம் அவருக்கும். ஏன்னா அவருக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும் மனசில். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு, அதனால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார். ஸோ இதை மொத்தத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்னு கேட்டிருப்பாங்க. அப்போ சட்டத்துறை வல்லுநர்கள் சொல்கிறாங்க, நம்ம பார்த்து ரிலீஸ் பண்ணால் ரிலீஸ் பண்ணிடலாங்க, உடனே ரிலீஸ் பண்ணிவிடுங்கன்ட்டார். கன்விக்ஷன் ரிவோக் பண்ணிட்டாங்க மொத்தமாக. கம்யூட் அவர் கூட வந்து எல்லாரையும், ஆமாம் 20,000 பேர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓ அதான் நீங்கள் சொன்னது, முதலமைச்சர் நினச்சா அது பண்ண முடியும். அதான் சொன்னேன், சட்டம் வந்து கவர்மெண்ட் வந்து என்ன நினச்சாலும் உடனே ரிலீஸ் பண்ணிடும். முதல்ல டிஸ்கிரிமினேட்டரி பவர் அதுக்குன்னு தனியாக இது. ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே ஓகே. ஆனால் வெறும் ரேர் கேஸில் தான் பண்ண முடியும். ரொம்ப ரேர் கேஸ் தான். ஓகே. இப்போது சிறையில் இருக்கக்கூடிய இந்த விஷயம் சொன்னீங்க சார். பொதுவாக வந்து சிறை மேலே இருக்க இன்னொரு அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் சிறையில் போனால் நல்ல லக்ஸரியாக இருப்பாங்க மாதிரியான ஒரு அபிப்பிராயம். இப்போ நீங்கள் சொல்லுவது பார்க்கும்போது இப்போ ஆல்ரெடி நிறைய ஃபீச்சர்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னீங்க. இப்போது இதில் இந்த தனியாக டிவி, அது வந்து சில எனக்கு தெரிஞ்சு ஒரு கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அரசியல் கைதிக்கு வந்து தனியாக ஒரு பெட்டு ப்ளஸ் வந்து டிவி ஃபேன் எல்லாம் தனியாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஃபோட்டோலாம் கூட பெரிய சர்ச்சையிலாச்சு, எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு. அப்போ அது இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. அது யாருக்கெல்லாம் இது போல் ஒரு தனி டிவியோ இந்த கொசு வேலை இதெல்லாம் யாருக்கெல்லாம் கொடுக்க முடியும்? ப்ரொவிஷன் இருக்குது எல்லாத்துக்குமே. இப்போ A கிளாஸ் பிரிசனர்ஸ் வந்து எல்லாமே அலவுடு. அவன் வந்து அவனுடைய ரூமை ஃபர்னிஷ் பண்ணிக்கலாம், உள்ளே அவனுடைய ரூம் அவன் ஃபர்னிஷ் பண்ணிக்கலான்னு இருக்குது மேனுவலில். A கிளாஸ் அவனுடைய ஓனாக வந்து ஃபர்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போ அது மாதிரி வந்து பார்க்கும்போது A கிளாஸ் பிரிசனர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து கோர்ட்டு யாரை டைரக்ட் பண்ணுறாங்களோ, யாருக்கு வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்களோ A கிளாஸ்னு, அவங்க வந்து A கிளாஸ் பிரிசனர்ஸ். நாங்கள் பண்ணுறது கிடையாது. ஓகே. இல்லை முன்னே வந்து சொல்லுவாங்க, இந்த டேக்ஸ் கட்டுறவங்க அந்த அதிகமாக இது பண்ணுறோம் A கிளாஸ் அதான் கேட்குறேன். கிரவுண்ட்ஸ் அப்ளை பண்ணும்போது அப்படி பண்ணுவாங்க. நாங்கள் வந்து அஃப்ளூயன்ட் ஃபேமிலிஸ், நாங்கள் ஒரு பணக்கார குடும்பங்க, நாங்கள் இவ்வளோ டேக்ஸ் கட்டுறோம் கவர்மெண்ட்டுக்கு, அதனால் எனக்கு வந்து A கிளாஸ் வேணும்னு கேட்பாங்க. எப்படி வந்து உங்களுக்கு மோட் ஆஃப் லிவிங் வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும்? உங்களுடைய வருமானத்தை வச்சு தானே ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ A கிளாஸ் கொடுப்பாங்க. அது கோர்ட்டில் தான் சப்மிட் பண்ணணும்.
நாங்களாக கொடுக்க முடியாது அதை. பட் கலைஞர் வந்ததுக்கப்புறம் ஒரு ஆர்டர் போட்டார், ஆல் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ், யார் பொலிட்டிக்கல் காஸ்க்காக உள்ள வராங்களோ அவங்க அத்தனை பேரும் ஏ கிளாஸ் பிரிசனர்ஸ். அதாவது அரசியல்வாதியாக இருந்து அரசியல்காரங்க போராட்டம் பண்ணி அதில் அரெஸ்ட் ஆகிறவங்க. ஆமாம். இப்போ தடா போடால உள்ள போகிறவங்க, தடா படா போகிறவங்களாம் அதே தான் ஏ கிளாஸ் அவங்களுக்கு. ஓ, உங்களுக்கு வந்து யாரெல்லாம் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக உள்ள வர்றாங்களோ அவங்கெல்லாம் வந்து ஏ கிளாஸ். ஏ கிளாஸ் தான். இன்னும் ரூல் இருக்கு. ஆமாம், குண்டாஸ் கூட ஏ கிளாஸ் தானே உங்களுக்கு. அப்படியா சார்? டிடென்ஷன் தானே அது, கன்விஷன் கிடையாது அது. இல்லை சார், எதுக்கு சொல்றேன்னா இப்போ குண்டாஸோ தடாவோ படாவோ என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ மற்ற கேஸ்லலாம் வந்து போலீஸ் அரசு தரப்பு வந்து ப்ரூவ் பண்ணணும் இவன் தப்பு பண்ணா அப்படின்னு. ஆனால் தடா போடால வந்து நீங்கள் வந்து கடைசியில் நான் தான் ப்ரூவ் பண்ணணும். எப்போ நான் தப்பு பண்ணல, நீ சொன்ன நேரத்தில் நான் இங்கே இல்லை, நான் ப்ரூவ் பண்ணணும். குண்டாஸும் அப்படிதான். ஸோ அதனால தான் சொல்லுவாங்க அது ரொம்ப கடுமையான சட்டம், நான் தான் ப்ரூவ் பண்ணணும்னு. சட்டம் கடுமையாக இருக்குது. ஆனால் இந்த ஏ கிளாஸ் பிரிசன் வந்து ஏ கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை. ஏ கிளாஸ், ஏ கிளாஸில் என்ன ப்ரொவிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெயிலே ப்ரொவிஷன் நாங்கள் கொடுக்கணும். சப்போஸ் ஏ கிளாஸ்ன்னு அவனை டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா கோர்ட்டோ கவர்மெண்ட்டோ அவனை வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா, ஏ கிளாஸ் கொடுத்துட்டாங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு செல் தான், தனி செல்ஸ் கொடுக்கணும். அதில் வந்து அவனுக்கு கட்டில் கொடுக்கணும், கட்டில், மெத்தை, கொசுவலை, டிவி எல்லாமே கொடுக்கணும். டிவி நாங்கள் கொடுக்க மாட்டோம். டிவி அவனுடைய ஓனாக வாங்கினா வாங்கிக்கலாம். ஃபேன் எல்லாமே இருக்கும். வெளிலேருந்து கொண்டாந்துக்கலாம், உள்ளே கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் யாரெல்லாம் ஏ கிளாஸில் இருந்தா சார்? நிறைய பேர் இருந்தாங்க, 30-40 பேர். நான் இருக்கும்போது 40 பேருக்கு மேலே இருந்தாங்க ஏ கிளாஸில். இப்போ எல்லாரும் தெரிஞ்ச முகமாக லைஃப் ஃபர்ஸ்ட் கூட மர்டர் கேஸ்க்கு அக்யூஸ் கூட வந்து ஏ கிளாஸில் இருப்பாங்க. பட் அது ஒரு மாரலாக சரியாக இருக்குமா சார்? இப்போ ஏன்னா இப்போ கொலை கேஸில் உள்ளே போன ஒருத்தன் வந்து பெட்டு, டிவி, ஃபேனு, கொசுவிலோட இருக்கான்னு கேட்குறதே சம்மந்தப்பட்டவங்களை மட்டும் எல்லாம் எரிச்சப்படுத்தலாம். என்னடா உள்ளே போனான்னு சொல்கிறான், ஆனால் உள்ள சௌகரியமாக வாழ்றான்னு ஒரு எரிச்சப்படுத்தணும். அவனுக்கு வந்து அவனுக்கு கோர்ட்டை அந்த மாதிரி கொடுக்குறான், ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறான், நீ பண்ணிக்கோன்னு. அவன் வந்து அந்த மாதிரி ஃபேமிலிஸ் அவனுக்கு வந்து இந்த சாப்பாடு பிடிக்காது, அவனால் இந்த களி சாப்பிட முடியாது, ரைஸ் சாப்பிட முடியாது, அவனால் வீட்டு தான் சாப்பிடுவாம்மா. ஸோ டயட்லாம் வேறு. அவனுக்கு வீட்டில் சாப்பிட்டோன்னா சாப்பாடு வீட்டிலேருந்து வருமா? வீட்டிலேருந்து வராது. டயட் மோஸ்ட்டுமே வந்து அவனுக்கு வேறு மாதிரி டயட். அவனுக்கு தனியாக சமைப்பாங்களா? ஆமாம், ஏ கிளாஸுக்கு தனி டயட், தனியாக டயட் சமைப்பாங்க. இது என்ன சார் கிச்சனியாக இருக்குது? புதுமையெல்லாம் கிடையாது, இல்லை கொடுமையாக இருக்குன்னு. காலங்காலமாக ப்ரிசன் மேனுவல் வந்து உங்களுக்கு வந்து 1890 அப்போ இருந்து இருக்கிற மேனுவல் இருந்து இருக்குது. இல்லை சார், கிளாஸ் ப்ரொவிஷன். இப்போ கலைஞர் சொன்ன மாதிரி இப்போ அரசியல்வாதிகள் அரசியல் கைதுக்காக வந்ததுங்கிறது வேற. பட் ஒரு மர்டர் கேஸில் உள்ள வந்த ஒரு ஆள் ஏ கிளாஸ் ப்ரிவிலேஜஸ் அனுபவிப்பார் அப்படின்னா அதுக்கு எதுக்கு அவன் ஜெயிலுக்குள்ளே வந்துட்டு வெளியில் இருந்துடலாமே? அது அந்த கோர்ட்டு தான் சொல்ல டிசைட் பண்ணது. இல்லை சார், இது எனக்கு ரொம்ப அரசியல் கைதிகளுக்கு புரிஞ்சுக்க முடியுது. மேபி இப்படி கூட புரிஞ்சுக்கலாம். இப்போ அரசியல் கைதுனா அந்த நேரத்துக்கு அது சரி தப்புங்கிறது அந்தந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக கூட முடிவெடுத்துருக்கலாம், பண்ணலாம். பட் ஒரு மர்டர் சார்ஜுங்கிறது பெரிய சார்ஜ் இல்லை. இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, அதை ஒருத்தர் கொலை பண்ணுறான்னு உள்ளே போயிருக்கான்னா சம்மந்தப்பட்ட ஃபேமிலி என்ன நினைக்கும்? சரி கொலை பண்ணதுக்கு சரி பாவத்தை உள்ளேயாவது இருக்கான்னு. ஆனால் உள்ள இந்த சௌகரியத்தை அனுபவிக்கிறாங்கிறது என்னை வெறிதானே ஏற்றும். என்னடா அவன் உள்ளே போய் உட்காந்து சௌகரியத்தில் இருக்கான்னு. இந்த மாதிரி பண்ணி பாருங்க, இந்த மாதிரி போய் நினச்சி பாருங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏ கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குற ஆட்கள் வந்து என்ன கிரவுண்ட்ஸில் அவங்க ஏ கிளாஸ் கொடுப்பாங்கன்னு அப்ளை பண்ணுவாங்க. அவங்க அப்ளை பண்ணும்போது அவன் என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய அக்யூஸ்ட் அவனுடைய கிளைண்ட்டு, இந்த லாயருக்கு அவன் கிளைண்ட்டு தானே, என்னுடைய கிளைண்ட் வந்து வயசானவங்க, 60-70 வயசாகிடுச்சு, அவங்களுக்கு அவனுடைய வேலை எதுவும் செய்ய முடியாது. ஸோ யூ நீட் அசிஸ்டன்ஸ். கீழே படுக்க முடியாது, அவருக்கு முட்டியெல்லாம் வலி, அவருக்கு கீழே அவர் படுக்க முடியாது. ஸோ ஒரு டாய்லெட் போகணுன்னு கேட்டாலும் இன்றைக்கி உட்கார முடியாது. ஸோ அவருக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுக்கணும். வெஸ்டர்ன் டாய்லெட் உங்களுக்கு வந்து அப்போ அங்கே ப்ரொவிஷன் கிடையாது. அப்போ என்ன பண்ண, கமோட் ஸ்டாண்ட் கொடுக்கணும். ஸோ ஒரு கமோட் ஸ்டாண்ட் வந்து அவனுக்கு வந்து ப்ரொவிஷன்லாம் கொடுத்துட்றாங்க. கீழே படுக்க முடியாது, கட்டில் வச்சு தான் கொடுத்துட்றாங்க. டெக்னிக்கல் கிரவுண்டில் போயிடுது. ஆமாம், டெக்னிக்கல் கிரவுண்டில் கொடுக்குறாங்க. அது மாதிரி வந்து உங்களுக்கு பேஷண்ட்டு கொஞ்சம் ஏஜ்டானவங்க, ஆனால் நொட்டோரியஸ் ரவுடி இருப்பான், இந்த ஆர்கனைஸ்ட் கிரிமினலாக இருப்பான், அவனுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவனுக்கு வராது. ஏ கிளாஸ் ப்ரொவிஷனுக்கு வந்து அவனுக்கு ஏதாவது ஒரு கிரவுண்ட்ஸ் இருக்கணும், அவனுக்கு மெடிக்கல் கிரவுண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கணும். அந்த மாதிரி லைஃப் ஃபர்ஸ்ட் கொடுக்கறதுக்கு. அதெல்லாம் இந்த காஃபி பஸ்ஸா அது மாதிரிலாம் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து கிளாஸ் ஆக்சுவலாக வந்து கவர்மெண்ட்டே வந்து இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா டிடென்ஷன் தானே, அவங்க கன்விஷன் கிடையாது, டீடைன் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஃபர்தராக அவன் பண்ணி எதுவும் பண்ணக்கூடாதுன்றக்காக. ஓகே, முன்னால் நான் கேள்வி பார்த்தேன் சார், ஒரு அரசியல்வாதி யாரும் ஞாபகம் இல்லை, அவர் வந்து கூட ஒரு அசிஸ்டன்ட்லாம் வச்சுக்கிட்டாரு, கைகால் பிடிக்கிறதுக்குலாம் ஒரு ஆள் வச்சுக்கிட்டாரு. தமிழ்நாட்டில் இல்லை நினைக்கிறேன், கர்நாடகா இல்லை, பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர் இருந்தார் பாதல், நீங்கள் இருக்கும்போது. ஆமாம், கோயம்புத்தூரில் அவரை டீடைன் பண்ணியிருந்தாங்க நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டில். அவர் பஞ்சாப்லேருந்து கோயம்புத்தூர் ஜெயிலில் கொண்டு வந்து போட்டிருந்தாங்க. அவருக்கு நாங்கள் எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருந்தோம். கவர்மெண்ட் ஆர்டர், அது ஸ்பெஷல் ஆர்டர். அது அவரை வந்து அங்கே வச்சா பிரச்சனையாக வரும், உங்களுக்கு வந்து கமோஷன்ஸ் வரும். அதனால் அவரை வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் தூரமான பிரசன்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்.
பட் அவருக்கு என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் அவர் கேட்குறாரோ அத்தனையும் கொடுத்துடணும் நீங்கள். என்ன கொடுக்க வேண்டியது சார் அன்னைக்கு? இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி நான் என்னுடைய சர்வீஸில் ஒரு 40 வருஷத்தில் அவ்வளோ ஒரு லக்ஸூரியாக இருந்த ஒரு பிரிசனரை நான் பார்த்ததே கிடையாது. லக்ஸுரி இந்த இப்போ அவர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபர்னிஷ் பண்ணிக்கலான்ட்டு இருக்கு. ஏ கிளாஸ் பிரிசனர் அவர். ஏன்னு கேட்டால் அவர் பெரிய கோடீஸ்வரன், அவர் மோரோவர் சிஎம் இருந்தவர். அதனால் வந்து அவருக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் மோட் ஆஃப் லிவிங் அவரது வந்து ரிச் தானே. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு வந்து அவருடைய பெட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ரத்தன கம்பளம். அவர் அங்கேருந்தே அவருக்கு வாங்கிட்டு வந்துடுவார். அங்கேருந்து அவருடைய ஊர்லேருந்தே அவருடைய பெட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பார். அந்த பெட்டிங்ஸ் எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி ரூம் இருக்கும். அவருக்கு ஒரு 4 ரூம் அவருடைய யூஸ்க்கு நாங்கள் கொடுத்தோம். தனி பிளாக்ல இருந்தார். 4 ரூமா? 4 இந்த மாதிரி ஒரு 4 ரூம், 20 அறைகள், 4 அறைகள். அது வந்து அவரை மட்டும் செப்பரேட் பண்ணி வைக்கணும் இல்லைங்களா? செப்பரேட் பண்ணுறதுக்காக அதை வந்து அந்த பிளாக்கை கொடுத்தோம். அதில் ஒன்றில் வந்து அவர் வந்து படுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவார். ஒன்றில் வந்து 4 ரூம் அந்த இடத்துல காலி தானே. ஸோ அந்த ரூமில் வந்து என்ன சாப்பிட்றதுக்கெல்லாம் டைனிங்கு அது இதெல்லாம் அவர் வச்சுருப்பார். ஃப்ரிட்ஜு, டைனிங் எல்லாம் வச்சுருப்பார். ஃப்ரிட்ஜெல்லாம் வச்சுருப்பார். டிவி, ஃப்ரிட்ஜு எல்லாம் அசசரிஸ் முழுசும் வச்சுருப்பார். அவருக்கு சமைக்கிறதுக்கு தனியாக வந்து ஒரு குக்கு ப்ளஸ் வந்து அவருடைய மற்ற வேலைகள்லாம் செய்கிறது ஒரு ஆர்டர்லி, பிரசன்ட் ஆர்டர்லிஸ் அது கொடுத்துருப்போம். அப்புறம் அவருடைய அந்த ஏரியா முழுசும் அவர் வந்து க்ளீன் பண்ணி கார்டனிங் பண்ணணும் அவருக்கு. ஏன்னா அவர் கார்டனிங் வந்து அவருடைய பொழுதுபோக்கு. அவர் கார்டனிங் பண்ணுறதுக்கு பர்மிட்டடு. ஸோ அவர் எல்லா செடிகள்லாம் பிளான்ட்ஸ் எல்லாம் அவர் பஞ்சாப்லேருந்து தருவிப்பார். ஃப்ளைட்டில் வரும். அது வந்தால் அவர் அங்கேருந்து கார்டனிங் பண்ணுவார். அதுக்கு 2 பேரும் நாங்கள் வந்து அதுக்கு ஹெல்ப் கொடுத்துருப்போம். அப்புறம் அவர் என்ன சாப்பிட்றாரோ டெய்லி வந்து அவர் என்ன மெனு வேணும்னு சொல்கிறாரோ அதை அவர் எழுதி கொடுத்துருவார். ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு சாப்பிடுவார் குறைந்தபட்சம். அந்த காலத்தில் நான் சொல்கிறேன். வெளிலேருந்து வருமா? ஆமாம், எல்லாத்தையும் ஒரு பஜார் வாட்டர் வந்து போய் இவருக்கு என்னென்ன கேட்குறாங்களோ, இன்றைக்கி என்ன அவர் சாப்பிடணும்னு நினைக்கிறாரோ அது எல்லாத்தையும் அவங்க எழுதி கொடுத்துருவாங்க. இவர் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தால் அந்த குக்கு தனியாக இருப்பான். அவனுக்கு வந்து அந்த குக்கிட்ட கொடுத்து அவன் சமைச்சு கொடுப்பான். அவர் என்ன சாப்பிட்றாரோ அதுதான். அப்புறம் அதை விட முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ டெய்லி ஒரு டாக்டருடைய குழு வரும் அங்கேருந்து. அதில் 2 பேரும் வந்து மேசியஸ் அவன் வந்து என்ன பண்ணுவான், ஃபுல்லாக வந்து அவரை மொத்தம் எண்ணெய் தேய்ச்சி வாரத்தில் 2 நாள் அவரை மொத்தம் கம்ப்ளீட்டாக எண்ணெய் தேய்ச்சி அதுக்குன்னே ஒரு இன்னொரு ரூமில் 3வது ரூமில் என்ன பண்ணுன்னு கேட்டால் இந்த மசாஜ் டேப் போட்டிருப்பான். ஸ்பா என்னது ஸ்பா அதில் போட்டிருப்பான். அவங்க போட்டு நல்லா போட்டு டாக்டர் தான் பண்ணணும். மேசியஸ் பண்ணால் கூட ஒத்துக்கணும். டாக்டருடைய மேற்பார்வையில் அந்த மேசியஸ் பண்ணணும். ஸோ அது எண்ணெய் கிண்ணெல்லாம் தேய்ச்சி நல்லா குளிச்சு ரெடியாகி அவர் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பார், ஒயிட் அண்ட் ஒயிட்டு. அப்படியே ராஜா மாதிரியே இருப்பாருங்க. அந்த பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் போன இவர் ரிலீஸ் ஆன உடனே பார்லிமெண்ட்டில் வந்து இந்த மாதிரி வந்து இவரை வந்து இந்த ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. சவுத் சைடு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அங்கே பயங்கரமான டார்ச்சர் அவருக்கு. எப்படி பயங்கரமான டார்ச்சர் அவரை டார்ச்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், பெட்டிஷன் அங்கே வந்து பார்லிமெண்ட்டில் அவங்க பேசுகிறாங்க. ஸோ அங்கே ஒரு ப்ரிவிலேஜ் கமிட்டி இருக்குது. உடனே இதை என்கொயரி பண்ணாங்கன்னு ப்ரிவிலேஜ் கமிட்டி போட்டாங்க. அப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து ரிலீஸ் ஆன உடனே நான் வந்து அவரோட டெய்லி விளையாடுவேன். காலையில் போய் ஷட்டில் விளையாடுவேன் நான் அவரோட. ஆமாம், காலையில் அவர் வந்து காலையில், ஏன்னா அவரோட அந்த பிளாக்ல யாரும் போகக்கூடாது, மற்றவங்க போகக்கூடாது இல்லையா. பட் அவர் வந்து விளையாடணும், நான் விளையாடணும், ஐ வாண்ட் டு ப்ளே, ஐ வாண்ட் சம் பிளேமேட் அப்படிம்பார். நாங்கள் யாரையும் உள்ளே அனுப்ப மாட்டோம். சரி ஜெயிலில் உனக்கு என்ன விளையாடணும் அவ்வளோதானே, நான் வரையான்னு சொல்லி காலைல கணக்கு முடிச்சு ஜெயிலில் அந்த பாவத்துக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ வந்து எங்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருப்பாங்களே, டெய்லி விளையாடுறோம்ல, இப்போ பிளேமேட் வேறையாச்சு, பிரச்சனர் மட்டும் இல்லாமல் அதனால் பேசிக்கிட்டு இருப்போம். அப்போ வந்து நிறையா வந்து விஷயங்கள்லாம் நிறையா அவர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்போம். நல்லா ஜாலியாக தான் இருப்பார் அவர். அவர் எந்த அளவு ப்ளசண்ட்டாக இருந்தார்ன்றது வந்து அவர் போனோன்னு ஒரு லெட்டர் எழுதினார் எனக்கு. நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், உங்கள்கிட்ட இருந்த அந்த நாட்கள்லாம் மறக்கவே முடியாது, இந்த கேம்ஸில் நீங்கள் சண்டை போட்டுடலாம் அப்படின்லாம் வந்து நிறைய எழுதி எனக்கு வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது என்னுடைய ஸ்டே அப்படின்னு சொல்லி டோட்டலாக முடிச்சிருந்தார். நான் சார் இந்த ப்ரிவிலேஜ் கம்பெனியில் என்ன அடித்தாங்க ஓச்சாங்க அப்படின்னு லெட்டர் எடுத்து காமிச்சிட்டிங்களா? நான் ப்ரிவிலேஜ் கமிட்டிக்கு வந்து லெட்டர் அனுப்பிச்சி விட்டோம். நான் அவ்வளோதான் முடிஞ்சு, அவ்வளோதான் கேம். அதில் என்ன ஒன்றும் இது பண்ணுறதுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்ககிட்ட ஆர்குமெண்ட்டே கிடையாது. இல்லை, ஆமாம், சம்மந்தப்பட்ட லெட்டர் இருக்குமா இப்போ பேசுறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே பேச முடியாது. ஆக்சுவலாக ஒன்றே ஒன்று முடிச்சு தெரிஞ்சு சார், என்ன கேஸ் சார் அப்படி உள்ளே போயிருந்தார் அவர்? என்ன கேஸில் உள்ளே இருந்தார் சார்?
உங்களுக்கு இந்த மாதிரி கிளாண்டஸ்டைன் பிசினஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. கஞ்சா எடுத்துட்டு போயிடுவான், ஏதாவது பவுடர் எடுத்துட்டு போயிடுவான், எப்படியாவது கொண்டு போவான். அப்படி இருந்தும் எப்படி இந்த கஞ்சாவும் இதுவும் இந்த டெக்னாலஜி வளர்ந்துருக்கப்ப ஸ்டாப் ஆகணும்ல? மறைச்சு கொண்டு வந்துருவான். எப்படின்னா இப்போ கையை கூட கட் பண்ணி உள்ள வச்சு தைச்சிருவான், நினச்சிட்டு உள்ள வச்சுட்டு இவனே தைச்சிருவான்.